His name, sing unto him. And ever to God the Father, to God the Son, and God the Holy Spirit. வானங்கள் அவருடைய மகிமை விரிவிக்கிறது, ஆகாய விரிவு அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறது. தேவ தூதர்கள் அனைவரும் அவரை ஒரே ஜனமாய் ஏகக்குரலாய் வாழ்த்துகிறார்கள். எல்லா துதியும் கனமும் ஞானமும் வல்லமையும் சதாகால பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவினருக்கும் உண்டாவதாக. ஆமென். உங்கள் யாவரையும் இந்த மாலை பொது முடக்கு கூட்டத்தின் குடும்ப ஆராதனைக்கு வரவேற்கிறேன். கர்த்தர் கொடுத்த அருமையான தினம், நாம் வழிபடும்படியாய் தொழுது கொள்ளும்படியாய் கர்த்தர் செய்திருக்கிற பெரிதான கிருபை. நாம் சேர்ந்து ஒரே குடும்பமாக ஒரே கூரையின் கீழே இருந்து நாம் அவரை வணங்க போகிறோம். A beautiful day that God has given to us to worship him, to look unto him, to seek him, to know more about him, to praise him under one roof. I welcome you all for this evening Lockdown Family Prayer Fellowship. On behalf of Deliverance Ministry and Deliverance Prayer House, I welcome you and I bless you. விடுதலை ஊழியர்கள் சார்பிலேயும் ஜெபத்தின் சார்பிலேயும் உங்களை யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதித்து வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். கண்களை யாவரும் மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். Let's look on to God for a minute. நாம் மத்தியில் இருக்கக்கூடிய வர்ஷார்கள் முன் வந்து ஜெபித்து ஆரம்பித்து கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். I request Varsha to come forward and to do the opening prayer. Yes. சுவாமி நன்றி சுவாமி, நன்றி எசப்பா. எசப்பா இப்படி ஒரு அற்புதமா நாளைக்கு நன்றி சுவாமி. சுவாமி, இந்த புது வருஷம் ஆரம்பிச்சு இந்த மாசம் முடிச்சு எங்களுக்கு காமிச்சது, இந்த மாசத்துல இந்த 27 நாட்கள் எங்களை கலந்து கிருபை செஞ்சுட்டா ரொம்ப ரொம்ப நன்றி சுவாமி. எசப்பா, அநேக பேருக்கு இல்லாத ஒரு ஸ்டார்ட் சுவாமி. அநேக பேர் இந்த மாசத்தோட ஸ்டார்டிங்ல இருந்தவங்க இன்னைக்கு இல்லை சுவாமி. அநேக பேர் நேற்று இருந்தவங்க இன்னைக்கு இல்லை எசப்பா. அநேக பேர் சுகவீனத்தோட இருக்காங்க, நிறைய பேர் எங்க ஃபேமிலிஸ் விட்டு ரொம்ப தொலைவு தூரத்துல இருக்காங்க, நிறைய பேர் அநேக கஷ்டங்கள் இருக்காங்க சுவாமி. ஆனா சுவாமி, நீங்க எங்களை தேர்ந்தெடுத்து எங்களை பாதுகாத்து எங்களை பத்திரமா வச்சிருக்கீங்க சுவாமி. எங்களுக்கு ஆசீர்வாதமா வச்சிருக்கீங்க சுவாமி. அதுக்கு நன்றி தரப்பேன் சுவாமி. இந்த நிமிஷம் வரைக்கும் சுவாமி இந்த லாக்டவுன் அநேக பேர் ஃபர்ஸ்ட் லாக்டவுன் இருந்தாலும் எனக்கு இல்லை சுவாமி. அநேக பேர் செகண்ட் லாக்டவுன் எப்படி கடக்க போறோம் எனக்கு தெரியாம உட்காந்துருக்காங்க சுவாமி. ஆனா அவங்க மத்தியில எங்களோட தேவைகள்லாம் சந்திச்சு சுவாமி எங்களை அற்புதமா வழிநடத்தி கொண்டிருக்கீங்க அதுக்காக நன்றி தரப்பேன் சுவாமி. சுவாமி, லாக்டவுன் டைம் சுவாமி இந்த மீட்டிங் ஆரம்பிச்சதுதான் நன்றி சுவாமி. இந்த மீட்டிங் மூலமா எங்க அநேக பேர் கொடுத்துருக்கீங்க சுவாமி. அநேக பேருக்கு பேசிருக்கீங்க, அநேக பேர் சரி பண்ணிருக்கீங்க, அநேக பேருக்கு சுத்து கொடுத்துருக்கீங்க, நிறைய பேருக்கு சுத்தத்தை கொடுத்துருக்கீங்க ஏசப்பா. அதுக்கு நன்றி தகப்பனே சுவாமி. இந்த மீட்டிங் உங்க கையில ஒப்படைக்கிறேன் சுவாமி. ஏசப்பா, தொடக்கத்துல இருந்து முடிவு வரைக்கும் சுவாமி எந்த ஒரு இன்டரப்ஷன் இருக்கக்கூடாது சுவாமி. அது ஒரு இன்டர்நெட் ப்ராப்ளமோ இல்லை மைக் டிஸ்டர்பன்ஸோ இல்லை இன்ஸ்ட்ருமெண்ட் டிஸ்டர்பன்ஸோ அந்த மாதிரி கரண்ட் பவர் டிஸ்டன்ஸ் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் எல்லாமே எல்லாத்தையும் உங்க கையில பிடிக்கும். எல்லாத்தையும் ஆசிரியர் எல்லாத்தையும் நீங்க பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்க சுவாமி. எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாம நாங்க முழு மனசோட நாங்க மீட்டிங்ல பங்கேற்கணும் சுவாமி. எசப்பா, நீ பாடப்போற பாடல்கள், சாட்சி, வசனம் எல்லாத்தையும் சாமன் எல்லாத்தையும் கையில படிக்கணும் சுவாமி. எசப்பா, முழு மனசோட நாங்க மீட்டிங்ல பங்கேற்கணும். நீங்க எங்க கூட பேசணும் சுவாமி. சுவாமி, அநேக நேரத்துல நாங்க இந்த உலகளாவே இல்ல வேர்ல்டி திங்ஸ் நிறைய நேரத்துல நிறைய பாவத்துல விழுந்து கிடக்கிறோம் சுவாமி. ஐயா, எங்களை மன்னிச்சிருங்க. But cleanses, washes and purifies from our sins, சுவாமி. எசப்பா, கரெக்டர்ஸ் எசப்பா, தினந்தோறும் அநேக காரியங்கள் மூலமா எங்க பேசிட்டு இருக்கீங்க சுவாமி. அதுக்கு நம்பி தகப்போம் எசப்பா. இந்த கொள்ளை நோயின் டைம்ல சுவாமி அநேக பேர் மறைச்சிட்டு இருக்காங்க எசப்பா. நிறைய பேர் மறைச்சிட்டு இருக்காங்க சுவாமி. இந்த காலத்துல இட்ஸ் நாட் மேட்டர் ஆஃப் ஹெல்த் ஆர் எவ்வளவு காசு வச்சிருக்கோம், எவ்வளவு ஹெல்த்தியா இருந்திருக்கோம், இல்லை எவ்வளவு ஃபிட்டா இருந்திருக்கோம், எல்லாமே சுவாமி. யார் யார் எப்படி போறாங்கன்னு தெரியல சுவாமி. எசப்பா, நீங்க எங்களுக்கு நிமிஷம் எங்களை காணிச்சதுதான் நன்றி சுவாமி. எசப்பா, இந்த மீட்டிங்ல எங்க ஒரு பாட்டை எடுத்ததுக்காக நன்றி சுவாமி. எசப்பா, இந்த மீட்டிங்க்கு எனக்கு யாரெல்லாம் வரணும் சுத்தமா இருக்காங்களோ எல்லாரையும் சீக்கிரம் கூட்டிட்டு வாங்க சுவாமி. வரத்தட்டு தடைப்பட்டிருக்க குடும்பத்துக்காக நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. அவங்களுக்கு தடைகள்லாம் தூக்கி போட்டு சீக்கிரம் கூட்டு வாங்க சுவாமி. எசப்பா, இந்த மீட்டிங் இருக்குமா எசப்பாவே அநேக பேரோட எங்களோட பேர் ரிக்வெஸ்ட் ஆன்சர் பண்ணிக்க, அநேக பேருக்கு சுகத்தை கொடுத்துக்கு நிறைய மெடிக்கல்ஸ் மீட்டிங் சுவாமி. எசப்பா, இந்த மீட்டிங் மூலமா அநேக பவர்ஃபுல் டெஸ்ட் பண்ணி நாங்கள் கேட்டிருக்கோம். நிறைய 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 உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் சுவாமி. அதுக்கு நன்றி தரப்பேன் எசப்பா. மீட்டிங் கையில ஒப்படைக்கிறேன் சுவாமி. எசப்பா, மீட்டிங் எடுத்து நடத்துற சாரோட ஃபேமிலி உங்க கையில ஒப்படைக்கிறேன் சுவாமி. God bless the family abundantly சுவாமி. இன்னைக்கு அவங்க இந்த மீட்டிங் எடுத்து நடத்தும் போது சுவாமி put the right words in the tongue as they talk to us சுவாமி. இந்த குடும்பத்தை ஆசீர்வாதீங்க, இந்த குடும்பத்தை சமாளித்தாங்க பிசாசான அந்த குடும்பத்துல என்னென்ன பிரச்சனைகள்
ட்ரை பண்ணா இயேசுவாமி நீங்க அதை தூக்கி போடுங்க இயேசுவாமி. அந்த குடும்பத்தை தேடிலாம் சந்திச்சு தாங்க இயேசுவாமி. இயேசுப்பா டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி உங்க கையில ஒப்படைக்கிறேன் இயேசுவாமி. God bless the ministry abundantly இயேசுவாமி. இந்த மினிஸ்ட்ரிக்காக நீங்க என்னென்ன பிளான்ஸ் வச்சிருக்கீங்களோ அந்த பிளான்ஸ் பாதையில இந்த குடும்பத்தை கூட்டிட்டு போங்க இயேசுவாமி. இயேசுப்பா மீண்டுமாய் தகப்பனே இயேசுவாமி இந்த மீட்டிங் உங்க கையில ஒப்படைக்கிறேன் சுவாமி. யார் யாரெல்லாம் வரணும்னு இருக்காங்களோ சீக்கிரம் அவங்க இந்த மீட்டிங் கூட்டிட்டு வாங்க இயேசுவாமி. All this I ask in your most blessed, matchless and holy name, Jesus Christ. Amen. கர்த்தருடைய பெரிதான கிருபைக்காக கர்த்தருடைய பரிசுத்தமான ஒரு நன்மைக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளை நாம காணும்படியாக வைத்திருக்கிறார், பத்திரமா வைத்திருக்கிறார், சுத்திரமா வைத்திருக்கிறார். நன்றி செலுத்துவது நம்முடைய கடமையா இருக்கிறது. இந்த நாளிலே ஒருவேளை நாம் தூங்கி இருக்கும் பொழுது முழிக்காமல் இருந்திருப்போம் என்றால், நம்முடைய போன்களையோ லேப்டாப்பையோ நாம் பார்க்க முடியாம இருந்திருந்தோம்னா, மனிதர்களை பார்க்க முடியாம இருந்தோம்னா, தொடர்பு இல்லாம இருந்திருந்தோம்னா, மரித்து போயிருந்தோம்னா என்னவா இருந்திருப்போம். கர்த்தர் நம்மளை வாழ வைத்திருக்கிறார். நன்றி செலுத்துவோம். சுகத்தையும் பலத்தையும் வரங்களையும் வளங்களை பெற்றுக்கொள்வோம். முதல் கவி ஒரு வல்லமை உள்ள கவி சேர்ந்து பாடுவோம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். Let's sing and glorify God and receive his blessings. The blood of the Lamb, there is power, wonder-working power in the precious blood of the Lamb. There is power, wonder-working power in the blood of the Lamb. There is power, wonder-working power in the precious blood of the Lamb. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். Glory be to God for the wonderful song that he happened to give to glorify him, a healing chorus. ஒரு வல்லமையுள்ள சுகமளிக்கும் ஒரு கவியை கொடுத்திருக்கிறார். நன்றி செலுத்துகிறேன். முதல் பாடல் தமிழ் பாடல். ஆராதனைக்குள்ளே சென்று நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். A Tamil song, a known song, a mighty song. Let's sing and praise God together and receive his blessings. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே, ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். வனாந்திரத்திலே கர்த்தாவேவும் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. கண்மலையை பிளந்து வனாந்திரத்திலே கர்த்தாவேவும் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும், பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும்
தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே, தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே எந்த தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஜீவ தண்ணீராம் எந்த நல்ல கர்த்தாவே, ஜீவ ஊற்றினால் என்னை நிறைத்திடுவீர். ஜீவ தண்ணீராம் எந்த நல்ல கர்த்தாவே, ஜீவ ஊற்றினால் என்னை நிறைத்திடுவீர். காணி தந்திட நான் செழித்தோங்கிட, காணி தந்திட நான் செழித்தோங்கிட, கர்த்தரின் கரத்தால் நித்தம் கானம் பெற்றிட, கர்த்தரின் கரத்தால் நித்தம் கானம் பெற்றிட. ஊற்று தண்ணீரே எந்த ஜீவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. திறக்கப்பட்டதாம் ஊற்று சிலுவையிலே, ரட்சகரின் காயங்கள் வெளிப்படுதே. திறக்கப்பட்டதாம் ஊற்று சிலுவையிலே, ரட்சகரின் காயங்கள் வெளிப்படுதே. பாவக்கரைகள் முற்றும் நீங்கிட, பாவக்கரைகள் முற்றும் நீங்கிட, பரிசுத்த சமூகத்தில் ஜெயம் பெற்றிட, பரிசுத்தர் சமூகத்தில் ஜெயம் பெற்றிட. ஊற்று தண்ணீரே எந்த ஜீவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த ஜீவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. மாறி மாறி வாசிக்கும்படியான சங்கீதம், சங்கீதம் 4ஆம் அதிகாரம் 1-8 வசனங்கள் முடிய எடுத்தவர்கள் தேவமைக்காக வாசித்து அவருடைய முழு ஆசீர்வாதத்தையும் உங்களுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறேன். Psalms chapter 4 verse 1-8. Please read and get the God's blessings for you and your family. என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகையில் எனக்கு செவி கொடுத்து, நெருக்கத்திலே இருந்த எனக்கு விசாலம் உண்டாய் நீர் எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளும். மனுபுத்திரே, எது வரைக்கும் என் மகிமை அவமானப்படுத்தி வீணதை விரும்பி பொய்யை நாடுகின்றவர்கள்? பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொண்டார் என்று அறிந்திருங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். உங்கள் படுக்கையிலேயே உங்கள் இருதயம் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள். நீதியின் வழிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருங்கள். எங்களுக்கு நன்மை காண்பிப்பவர் யார் என்று சொல்லாதிருங்கள். அநேகர், கர்த்தாவே, உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாச பண்ணும். அவர்களுக்கு திராணமும் பெருக காலத்தில் சந்தோஷத்தை பார்க்கலாம். அதன் சந்தோஷத்தை நீ இருதயத்தில் தந்தீர். சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என் சுகமாய் தங்க பண்ணுவீர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே இந்த வசனங்களை படிக்கும்படியாய் கர்த்தர் தெரிந்து கொண்ட ஜனத்தை கர்த்தர் சந்தோஷப்படுத்துவார், ஆசீர்வதிப்பார், பலப்படுத்துவார். அவருடைய தேவையெல்லாம் கர்த்தர் சந்தித்து கொடுப்பார். இன்னும் அருமையான காரியங்களை தேவனுடைய வாழ்க்கையில கட்டளையிடுவார். கர்த்தர் தாமே இந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக, வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. 2வது பாடல் ஒரு ஆங்கில பாடல்.
தெரிந்த பாடல் சேர்ந்து பாடுவோம். A known chorus in English. Let's sing and glorify God together. Thy loving kindness is better than life. Thy loving kindness is better than life. My lips shall praise thee, thus will I bless thee. Thy loving kindness is better than life. I lift up hands up unto thy name. I lift my hands up unto thy name. My lips shall praise thee, thus will I bless thee. I lift up my hand unto thy name. Thy loving kindness is better than life. Thy loving kindness is better than life. My lips shall praise thee, thus will I bless thee. Thy loving kindness is better than life. I lift my hands up unto thy name. I lift my hands up unto thy name. My lips shall praise thee, thus will I bless thee. I lift my hands up unto thy name. Hallelujah. Thy loving kindness is better than life. Amen. Jeremiah chapter 27 verse 9. Please read and get the God's blessings for you and your family. எரேமியா 27 அதிகாரம் 9 வசனம். எடுத்தவர்கள் வாசித்து இதனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறேன். Therefore, hearken not ye to your prophets, nor to your diviners, nor to your dreamers, nor to your enchanters, nor to your sorcerers, which speak unto you. Amen. உங்களுக்கு சொல்லுகிற உங்கள் தீர்க்கதரிசிகளுக்கும் உங்கள் குறிக்காரருக்கும் உங்கள் சொப்பனக்காரருக்கும் உங்கள் நாட்பார்க்கிறவர்களுக்கும் உங்கள் சூனியக்காரருக்கும் நீங்கள் செவி கொடாதிருங்கள் என்பதே. கர்த்தர் தாம் இந்த ஆசீர்வதிப்பாராக. இதை வாசித்தார் என் குடும்பத்தாரை கர்த்தர் மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மூன்றாவது பாடல் ஒரு தமிழ் பாடல், தெரிந்த பாடல், சேர்ந்து பாடுவோம். Let's sing and praise God. It's a Tamil song, a known one. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். Hallelujah, 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 Hallelujah.
தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். Hallelujah, 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 Hallelujah. கரம் பிடித்து நடத்துவார், கண்மாலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மாலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். Hallelujah, 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 Hallelujah. எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். Hallelujah, 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 Hallelujah. ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார்.
மீகா 5ஆம் அதிகாரம் 12வது வசனம் எடுத்தவர்கள் வாசித்து இதனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறேன். Micah chapter 5 verse 12. Please read and get the God's blessings. சூனிய வித்தைகள் உன் கையில் இராதபடிக்கு அகற்றுவேன். நாள் பார்க்கிறவர்கள் உன்னிடத்தில் இல்லாமற் போவார்கள். And I will cut off witchcrafts out of thine hand, and thou shalt have no more soothsayers. Glory be to God. Amen. 4வது பாடல் ஒரு ஆங்கில பாடல் சேர்ந்து பாடுவோம், தேவனை மகிமைப்படுத்துவோம். தெரிந்த கவி, a known chorus. Let's sing and glorify God together. I will enter his gates with thanksgiving in my heart. I will enter his courts with praise. I will say, this is the day that the Lord has made. I'll rejoice, for he has made me glad. He has made me glad. He has made me glad. I'll rejoice, for he has made me glad. He has made me glad. He has made me glad. I'll rejoice, for he has made me glad. Enter his gates with thanksgiving in my heart. I will enter his courts with praise. I will say, this is the day that the Lord has made. I'll rejoice, for he has made me glad. He has made me glad. He has made me glad. I'll rejoice, for he has made me glad. He has made me glad. He has made me glad. I'll rejoice, for he has made me glad. Glory be to God. The next reading is from the book of Leviticus, chapter 19, verse 31. Please read and get the God's blessings for you and your family. லேவியர் ஆகமம் 19ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் எடுத்தவர்கள் தேவ மகிமைக்கென்று வாசிக்கும்படியாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சிறிய பிள்ளைகள் யாராவது இருந்தால் வாசித்தால் அவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். Any children who wants to read it can read and get the God's blessings. There is power. Regard not them that have familiar spirits, neither seek after wizards to be defiled by them. I am the Lord your God. Amen. Amen. அஞ்சனம் பார்க்கிறவர்களை நாடி குறி சொல்லுவர்களை தேடாதிருங்கள், அவர்களாலே தீட்டுப்பட வேண்டாம். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்பதே. ஆமென். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை வாசித்த குடும்பத்தாரையும் அவருடைய தேவைகளையும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். இன்னும் அதிகமாய் தேவனை நோக்கி வரும்படியாக கர்த்தர் கிருபை செய்வார். சாட்சியின் நேரம். இந்த நாளில் தேவன் உங்களுக்கு நல்ல உணவை கொடுத்திருந்தால், உங்களுக்கு நன்றாக அழகாக பராமரித்துக் கொண்டிருந்தால், நீங்கள் தேவனுக்கு சாட்சியாக இருக்கும்படியாக உங்கள் சாட்சியை சொல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். If you would have experienced the blessings today or yesterday or last week or last month or anything that God happened to do in your life, you can share it as a testimony to glorify God. Please share it. Sachi Neram, testimony time. All praise and glory to God. I thank God for the wonderful day He has blessed us with and helping me and my family to see another day today. I want to share a small testimony. Like நேற்று நடந்துச்சு. எங்கள் சிஸ்டம்ல எங்கள் வீட்டில் வந்து என்னோட கம்ப்யூட்டர் வந்து ஒர்க் பண்ண நான் முன்னாடி ஒரு டெஸ்ட்மெண்ட் சொல்லியிருக்கேன்.
அது ஜாம் பண்ணிட்டு நான் வந்து மறுபடியும் கழட்டி மாட்டினேன், அது வந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ அது மறுபடியும் கொஞ்ச நாள் ஒர்க் ஆகல. ஸோ அது இதான் வந்து நான் ஊருக்கு போறதுக்கு முன்னாடி வந்து நடந்துச்சு. ஸோ நான் ஊருக்கும் நாங்க போயிட்டு வந்துட்டோம். அகேன் மை சிஸ்டர்ஸ் ஆல்சோ ஹேவிங் கிளாஸ், ஈவன் ஐ அம் ஹேவிங் கிளாஸ். ஸோ அதனால வந்து 2 பேருக்குமே வந்து ஒருத்தர் லேப்டாப் யூஸ் பண்ணா இன்னொருத்தருக்கு கம்ப்யூட்டர் தேவைப்பட்டுச்சு. ஸோ இப்போ மாத்தி மாத்தி 2 பேரும் ஷேர் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். நான் ஊருக்கு போறது முடியும் சரி, ஊர்ல இருந்து வந்ததுக்கப்புறம் சரி, நான் அது சிஸ்டம்ல என்ன பிரச்சனைன்னு தெரியல. நாங்க ஆன் பண்ணி பாக்குறோம், அந்த வெல்கம் ஸ்க்ரீன் வரைக்கும் வருது, அப்புறம் டப்புன்னு ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ திஸ் வாஸ் கோயிங் ஆன் ஃபார் சோ லாங். நேத்து வந்து மீட்டிங் நடந்துச்சு. ஆஸ் ஐ வாஸ் லிஸ்னிங் டு தி மீட்டிங், சரி நம்ம இப்போ இருக்க லாக்டவுன் டைம் சுச்சுவேஷன் வந்து நம்ம இதை வெளியே போய் சர்வீஸ் கொடுக்குறதோ இல்லை மற்ற எந்த வேலையும் இப்போதைக்கு இதை வச்சு பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு யோசனை. இன்னொரு பக்கம் எனக்கு தோணுச்சு, அடிக்கடி வந்து சார் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி வந்து அவங்க வீட்டுல வாஷிங் மிஷின் பொருள்லாம் ஒர்க் ஆகும் போகும்போது ஆண்டி வந்து அவங்களோட ப்ரேயர் ஆயில் எடுத்துட்டு போயிட்டு ஒரு நிமிஷம் ஜாம் பண்ணிட்டு வந்துருவாங்க, நெக்ஸ்ட் செகண்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு அது திடீர்னு இது ஸ்ட்ரைக் ஆச்சு. ஸோ நான் மீட்டிங் நடந்துருக்கும் போதே நான் வந்து ப்ரேயர் ஆயில் கொஞ்சம் கையில எடுத்துட்டு அந்த சிஸ்டம் மேல வச்சு ஜாம் பண்ணிட்டு நான் ஜாம் பண்ணி கேட்டேன், அதாவது இப்போ கஷ்டமா இருக்கு, எனக்கு ஒரு சிஸ்டம் வேணும், அதை ஒர்க் பண்ணணும்னு சொல்லி ஜாம் பண்ணிட்டு நான் வந்துட்டேன். அப்போ ஃபர்ஸ்ட் நான் ஆன் பண்ணேன், அதை ஒர்க்கு அப்படியே இருந்துச்சு, வாய் அதை வெல்கம் ஸ்க்ரீன்லேயே இருந்துச்சு. சரி ஓகேன்ற மாதிரி ஐ வாஸ் கண்டினியூ லிஸ்னிங் டு மீட்டிங். ஐ வாஸ் நாட் நெக்ஸ்ட் டு தி சிஸ்டம். நான் தள்ளி நான் பெட்ல உட்காந்துருக்கேன். கொஞ்ச நேரத்துல நான் பக்கத்துல போக மவுஸோ கீபோர்டு எதுவுமே தொடரல. ஆட்டோமேட்டிக்கலா அகைன் சிஸ்டம் ரீஸ்டார்ட் ஆச்சு. நான் அப்படியே பார்த்துட்டு இருக்கேன், ஏன் இப்போ நான் எதுவும் தொடரல, எதுவும் கிளிக் பண்ணல, எதுக்கு ரீஸ்டார்ட் ஆகும், அப்படியே சிஸ்டமே பார்த்துட்டு இருக்கேன். ஆட்டோமேட்டிக்கா அந்த வெல்கம் ஸ்க்ரீனும் நின்றுச்சு. சரி ஓகே, இதெல்லாம் ஸ்டக்கா நிற்கும் போல, பட் சம்திங் லைக் சும்மா போயிட்டு ஐ ஸ்டார்ட் சும்மா ஏதோ தட்டி பார்த்தேன், எப்பவும் போல சிஸ்டம் மாதிரி ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ஆல் பிரேஸ் அண்ட் க்ளோரி டு காட். இந்த டைம்ல நான் மாதிரி சிஸ்டம் தூக்கிட்டு போயிட்டு எங்கேயும் நான் போயிட்டு சர்வீஸ்க்கு எந்த கொடுக்க முடியாது, கம்ப்ளீட் லாக்டவுன் ஆகும். அண்ட் காட் நியூ ஆர் நீட்ஸ். ஊர்ல இருந்த வரைக்கும் எதுவும் தெரியல, பட் இங்க வந்ததுக்கப்புறம் ஒரே லேப்டாப் எடுத்து ஷேர் பண்ண கஷ்டமா இருந்துச்சு. ஸோ ஐ தேங்க் அண்ட் க்ளோரிஃபை காட் ஃபார் மீட்டிங் ஆல் மை நீட்ஸ், ஃபார் மேக்கிங் மை சிஸ்டம் ஒர்க். அண்ட் இந்த நாள் வரைக்கும் சரி என்னோட குடும்பத்தை பத்திரமா பாதுகாத்து வச்சிருக்காரு, எங்களுக்கு நல்ல சாப்பாடை கொடுத்துருக்காரு. அநேக பேருக்கு இந்த சாட்சியில நல்ல சாப்பாடை கொடுத்துருக்காரு, இருக்கிறதுக்கு நல்ல வீட்டை கொடுத்துருக்காரு, தண்ணி கொடுத்துருக்காரு, ஒரு நல்ல தூக்கத்தை கொடுத்துருக்காரு, நல்ல ஒரு ஃபேமிலி கொடுத்துருக்காரு. And he has blessed us abundantly, and he has met all our needs from our needs, and he is meeting our needs from time to time. So I want to praise and glorify God for all the blessings he done for us. All praise and glory to God. Thank you, sir. For the wonderful testimony that we happen to listen. God is a great God. Even small things, when you happen to ask him, he provides. இந்த ஒரு லாக்டவுன் சிச்சுவேஷன்ல எங்க போய் நம்ம சர்வீஸ் கொடுக்கறது, எங்க ரிப்பேர் பண்றது எல்லாம் நம்ம யோசித்து பார்க்கும்பொழுது கர்த்தர் பெரிதான காரியங்களை, அருமையான காரணம் வாழ்க்கையில் செய்கிறார், நித்தம் செய்து கொண்டிருப்பார். வல்லவர், நல்லவர், வாக்கு மாறாதவர், அருமையான காரியங்களை செய்கிற தேவனுக்கு நான் நன்றி செலுத்துவோம். வேற சாட்சிகள் நீங்க சொல்லும்படியாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். If you have a testimony to share, please share it for the glory of God. Praise Lord, brother. Praise Lord, sister. I too want to glorify God for giving all the good things, a good food to eat, good water to drink, a good air to breathe, and a good place to stay without any infections or any such. So God has protected us under his wings. So I want to glorify God and praise him for all that he has done in my life. Thank you, and glory be to God, brother. Amen. A wonderful testimony that we happen to hear today. The biggest problem that the mankind faces is famine. இந்த நாளில் பஞ்சம் என்பது நாம் படித்துக்கொண்டே வருகிறோம் செய்தித்தாள்களையும். ஒரிசா மாநிலத்திலே, மேற்கு வங்க மாநிலத்திலே, ஒரிசா அண்ட் வெஸ்ட் பெங்கால் சைக்ளோனுடைய ஒரு பெரிய ஒரு தாக்கம். அந்த இடத்துல பெரிய சேதம் இருக்கு. நிறைய பேருக்கு சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, கரண்ட் இல்லை. நம்மளுக்கு ஆண்டவர் 3 கொடுத்துருக்கிறார். அது மட்டும் இல்லை, இந்த பக்கம் நாகர்கோவிலில் பார்க்கும்பொழுது வீடுகளுள்ள தண்ணி புகுந்துடுச்சு. ஆனால் நம்ம வீடுக்குள்ள அதெல்லாமே வர விட்டாம பார்த்துருக்கிறார். இது எல்லாமே நம்ம பார்க்கும்போது ஒரு பெரிய அதிசயமா, ஒரு ஆச்சரியமா பார்க்கக்கூடிய காரியமா இருக்குது. ஏன்னா தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்யற காரியங்கள் ஒவ்வொன்றும் ஆசீர்வாதம். அருமையா சொன்னாங்க சகோதரி, குடிக்க தண்ணீர், சாப்பிட உணவு, இருக்க இடம், எந்த இன்ஃபெக்ஷன் இல்லாம பத்திரம் வச்சிருக்காரு. இதுவே பெரிய சாட்சி. எத்தனை பேருக்கு இன்னைக்கு வந்து இருக்கிறதுக்கு அவ்வளவு பெரிய பங்களா இருந்தோம், ஒரு சின்ன பெட் இல்லாம கஷ்டப்படுறாங்க. நீ நம்ம பெட்ல தூங்க முடியா, நல்லா திடமா தூங்க முடியா, நல்ல உறக்கத்தை கொடுக்கிறார், தூக்கத்தை கொடுக்கிறார். வீட்டில் இருக்கும்படியா,
நம்முடைய குடும்பத்தோடு இருக்கும்படியா நல்ல சாப்பாடு கொடுக்குற எல்லாம் கொடுக்குறார். கர்த்தர் நாம் நன்றி செலுத்தியே ஆக வேண்டும். கர்த்தர் தாமே சாட்சி ஆசீர்வதிப்பாராக, அந்த குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. எனி மோர் டெஸ்டிமனிஸ்? சாட்சி தான் நீங்க சொல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நேரம் வரை இந்த சரீரத்திலே ஒரு சுகவீனமோ பலவீனமோ இல்லாமல் தேவன் பார்த்து கொண்டார். சிறிய சிறிய வலிகள் வந்த போதிலும் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் சுகம் கொடுத்திருக்கிறார். பத்திரமாய் காப்பாற்றி கொண்டிருக்கிறார். எங்கள் மூவரையும் கர்த்தர் ரத்த கூட்டிக்குள்ளே மூடி மறைத்திருக்கிறார். தேவையான உணவு, தண்ணீர், இருக்க இடம் மற்றும் தேவையான மின்சாரம் மற்றும் எங்கள் வேலைகளை செய்யக்கூடிய இன்டர்நெட்ல இருந்து எல்லாம் கடவுள் கொடுத்திருக்கிறார். நன்றி மறக்காமல் நாம நன்றி செலுத்துவது நம்முடைய தலையாய கடமையா இருக்கிறது. நன்றி செலுத்துகிறேன், மகிமைப்படுத்துகிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். நன்றி ஆண்டவரே. ஆமென். எனி மோர் டெஸ்டிமனி? சாட்சி தான் நீங்க சொல்லும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த சாட்சிகளை ஆசீர்வதிப்பீர். சாட்சி சொன்ன நாவுகளை ஆசீர்வதிப்பீர். அன்று மென்மேலும் அவர்கள் உயர்த்துவீர். கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவரையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளீர். ஆசீர்வதிப்பீர் என்று சுவாசிக்கிறோம். உமக்கு துதி செலுத்துகிறோம். ஒரு நன்றி பாடலை பாடி தேவ செய்திக்கு நாம் கடந்து செல்வோம். துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு எந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சம் பயம் வேண்டாம். கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சம்
பஞ்சமும் பயம் வேண்டாம். இயேசு என்னும் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். இயேசு என்னும் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. கண்களை யாவரும் மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். Let's close our eyes and look unto God for a minute. Our dear loving Heavenly Father, we come into your presence to worship you, to praise you, to learn from you. All those words that you're going to teach, let it be a word for us to be following a guidelines in our life. We give you all the honor. In Jesus' mighty name we pray. Amen. கிறிஸ்துவுக்குள் அன்பா இருக்கிற சகோதர சகோதரிகள், உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்தி இந்த மாலை புதுமண கூட்டத்திற்குள் வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு பிரத்யேகமாக கொடுத்திருக்கிற வார்த்தைகள். ஒரு சகோதரி நேற்று எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு என்னிடத்துல ஒரு கேட்ட ஒரு வார்த்தை, இந்த ப்ராஃபஸிலாம் சொன்னாங்களே, பெரிய பெரிய ஊழியக்காரங்க பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் சொன்னாங்களே, அப்ப அதெல்லாம் பொய்யா? இந்த டிவியில வர ஆஸ்ட்ராலஜர்ஸ் எல்லாம் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் சொன்னாங்களே, இந்த 2021 நல்லா இருக்கும், அப்ப அதெல்லாம் பொய்யா? இந்த பேப்பர்ல வந்துச்சு நிறைய ராசி பலன்லாம், அதெல்லாம் பொய்யா? இப்படியா கேட்டுக்கொண்டு இருந்தாங்க. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டேன், நீங்க இதெல்லாம் ஃபாலோ பண்றீங்களான்னு நான் கேட்டேன் அவங்க கிட்ட. அப்ப அவங்களுடைய பதில் என்னவா இருந்துச்சுன்னா, அவங்க சொன்னது, இது இல்லைன்னா அது, அது இல்லைன்னா இது, ஏதாவது ஒண்ணு நடக்கும், நல்லது நடக்கும், எல்லாத்தையும் கேட்டு வச்சுப்போம், அது நடக்கும் பொழுது அது இவர் சொன்னது நடந்தது, அவர் சொன்னது நடந்தது, நம்ம கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. நான் பதிலுக்கு நான் கேட்ட ஒரு கேள்வி, இந்த நாஸ்ட்ராடாமஸை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா சிஸ்டர்னு கேட்டேன். நாஸ்ட்ராடாமஸ் என்பது உங்க எல்லாருக்கும் தெரியும். இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய அனைத்து காரியங்களையும் தன்னுடைய புத்தகத்திலே எழுதி வைத்து மரித்து போன ஒரு மனிதர். இவரை பற்றி இன்னும் ஆராய்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. Some say he's a prophet, some say he's a godly man, some say he has written, predicted everything, some say that he has calculated everything and he has written. அவர் கணக்கு பண்ணி எழுதி வைத்திருக்கிறார். அவருக்கு முன்கூட்டியே தெரிஞ்சது, அவருக்கு ஞான திருஷ்டி தெரியும், அவர் கடவுளுடைய மனிதர், அவர் ஒரு பெரிய ஒரு ஜோசியர், இதெல்லாம் சொல்லுவாங்க. ஒரு பெரிய காரியம் என்னவென்றால், தன் புத்தகத்திலே எழுதி வைத்த இந்த ட்வின் டவர் பிளாஸ்ட், அமெரிக்க ஐக்கிய நாடுகளை நீங்க பார்க்கும்பொழுது இந்த 2 உயர்ந்த கட்டிடங்கள் பல வருடங்களுக்கு முன்பதாக ஒரு பிளேன் கிராஷ்ல இடிக்கப்பட்டு நொறுங்கி விழுந்தது, தரைமட்டமானது. ட்வின் டவர்ஸ், ஸ்கை ஸ்கிராப்பர்ஸ். ஸோ இது அவருடைய புக்கில் அவர் என்னவா எழுதியிருந்தார்னா, 2 tall peaks, mountains will be hit by an iron bird. ஒரு இரும்பினால் உலோகத்தினால் உண்டு பண்ணப்பட்ட ஒரு பறவை மூலியமாக இந்த ட்வின் டவர்ஸ் எனக்கூடிய இந்த உயர்ந்த மலைகள் விழும் அப்படின்னு. ஏன்னா அவர் எழுதி வைத்த காலங்கள்ல இந்த ஸ்கை ஸ்கிராப்பர்ஸ்னு ஒண்ணு இல்லவே இல்லை. அப்போ வேதத்தின் அடிப்படையில் இருந்த ரொம்ப உயரமா கட்டப்பட்டு வீழப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாபேல் கோபுரம் நம்ம சொல்லுவோம், பேபிள் டார். பாபேல் டாருக்கு அப்புறம் அடுத்து நம்ம பார்க்க போகும்போது இந்த மவுண்ட் ஆரருத், சீனாய் மணி நம்ம பார்ப்போம், இந்த மலைகள்லாம் பார்ப்போம். ஸோ அவருடைய கணிப்பின 2 உயரமான கட்டிடங்கள் ஒரு உலோக பறவையினால் இடிக்கப்பட்டு விடும். பிகாஸ் ஆஃப் an iron birds, 2 buildings. ஸோ அது நடந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அவருடைய தன்னுடைய புத்தகத்தில் எழுதினார், நான் இறந்த பின்பு என்னை தோண்டி பார்ப்பீர்கள், தோண்டி பார்த்து என்னுடைய
என்னுடைய சடலம் அங்கே இருக்குதா, எலும்பு அங்கே இருக்கான்னு பார்ப்பீங்கன்னு எழுதி வச்சுட்டு போனார். நடந்தது. ஸோ நான் உங்களுக்கு இந்த சின்ன ஒரு தகவலை கொடுக்கிறேன், இந்த நாஸ்ட்ராடமஸ் யாருன்றது. இப்படியா அந்த சகோதரிட்ட நான் பேசிட்டு இருக்கும்போது அவங்க சொன்ன விஷயங்கள் நான் கேட்கும்போது, இந்த ப்ராஃபட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, ப்ராஃபஸி எல்லாம் சொன்னாங்க, ஊழியக்காரங்க சொன்னாங்க, ஜோசியக்காரங்க சொன்னாங்க, ஆஸ்ட்ராலஜர்ஸ் சொன்னாங்க, பேப்பர்ல வந்துச்சு, புக்கு வந்துச்சு, ராசி பலன்ல வந்துச்சு, இப்படியா பல காரியங்கள்ல சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு சில காரியங்கள் அவங்ககிட்ட நான் சம்பாஷணை செய்யும் பொழுது இன்னொரு காரியத்தை சொன்னாங்க, இந்த வாஸ்து வந்து நம்ம நாட்டுல சரியில்லையா, அதனாலதான் பிரதர் இதெல்லாம் நடக்குது. சரி, இப்ப வாஸ்து மாத்தி வச்சா சரியாயிடுமா சிஸ்டர் நான் கேட்டேன். அப்ப அவங்க சொன்ன ஒரு விஷயம், இல்ல இது எல்லாத்தையும் வந்து டோட்டலா வந்து புதுசா மாத்தினா நம்மளுக்கு ஏதோ ஒரு விமோச்சனம் இருக்குது. ரைட். ஸோ அப்போ இந்த ப்ராஃபஸி எல்லாம் வேலைக்கு ஆகாதுல்ல சிஸ்டர் நான் கேட்டேன். அப்போ அவங்க சொன்னது, இல்ல ப்ராஃபஸி ஒரு சில ப்ராஃபஸிலாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு இல்லையா, அதனால அதுவும் இருக்கட்டும், இந்த ராசி பலனும் இருக்கட்டும். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டேன், சிஸ்டர் ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வைக்கிறீங்களே, தமிழ்ல சொல்லுவாங்க அப்படி வைக்கக்கூடாதுன்னு, ஏதாவது ஒரு பக்கம் தான் இல்லை நீங்க வழிக்கு விழுந்துருவீங்க, நீங்க எல்லாத்தையும் நம்புறீங்களா சிஸ்டர் அப்படின்னு கேட்டேன். ராசி பலனையும் நம்புறீங்க, நீங்க ஒரு ஜோசியர் சொல்ற ஆஸ்ட்ராலஜியா நம்புறீங்க, நீங்க அது மட்டும் இல்லாம மற்ற காரணம் நம்பிட்டே போறீங்களா சிஸ்டர், இது பத்தாவதுக்கு நீங்க இந்த ஊழியக்காரங்க சொன்ன ப்ராஃபஸ் எல்லாம் இழுக்கிறீங்களே. இல்ல பிரதர், நீங்க பார்த்து நிறைய ஊழியக்காரங்க சொல்லிருக்காங்க, அதெல்லாம் எதுவுமே நடக்கல, இது வரைக்கும் நல்லா நடந்துட்டு இருந்துச்சு, இதுல எதுவுமே நடக்கல. சரி, இன்று அதை பற்றி நான் சிந்தித்துக் கொண்டிருந்தேன், என்ன ஆண்டவரே இப்படியா கேட்கிறாங்களே, இப்படியாவும் நான் தூஷிக்கப்படுது என்ன அப்படின்னு நான் பார்க்கும் பொழுது, இன்று வேதாகமத்தை நாம் சரியான முறையில நாம் பயிற்று இருப்போம் என்றால், இல்ல பயிற்சி எடுத்திருப்போம் என்றால், படிப்பதற்கு நாம் நேரத்தை கொடுத்திருப்போம் என்றால், அந்த வேதத்தை ஒழுங்காக படித்திருப்போம் என்றால், கர்த்தர் நம்மோடு பேசின காரியங்கள் மிகவும் தெளிவாக இருக்கிறது. இன்றைக்கு பைபிளையும் படிக்காம இந்த நியூஸையும் பார்த்துட்டு, இந்த ராசி பலன் மேல நம்பிக்கை வச்சுட்டு, இந்த வாஸ்து மேல நம்பிக்கை வச்சுட்டு, இந்த ஜோசியர் சொல்றதையும் கேட்டுட்டு, அது மட்டும் இல்லாம இந்த கேலண்டர் பின்னாடி இருக்கிற அந்த இன்று ஒரு தகவல்ல அந்த நிகழ்வுலாம் போட்டிருக்கோம், இப்ப வெளில போகக்கூடாது, அப்ப வெளில போகக்கூடாது, இப்ப வந்து யமகண்டம், இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு, ஸோ இந்த ப்ராஃபஸையும் எடுத்து வச்சுட்டு இப்படி தர்க்கம் பண்ணக்கூடிய ஆட்களை நம்ம என்னன்னு நம்ம சொல்ல முடியும். கர்த்தர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். எரேமியாவின் புஸ்தகத்திலே 27ஆம் அதிகாரம் 9வது வசனம், in Jeremiah chapter 27 verse 9, உங்களுக்கு சொல்லுகிற உங்கள் தீர்க்கதரிசிகளுக்கும் உங்கள் குறிகாரருக்கும் உங்கள் சொப்பனக்காரருக்கும் உங்கள் நாட்பார்க்கிறவர்களுக்கும் உங்கள் சூனியக்காரரும் நீங்கள் செவி கொடாதிருங்கள். Therefore hearken not ye to your prophets, not to your diviners, not to your dreamers, not to your enchanters, not to your sorcerers which speak unto you. இன்று அநேகர் என்ன பண்றாங்கன்னா, இந்த ஆட்களை நம்பி போகிறார்கள். இவர்களும் மனிதனாக மனுஷியாக தெய்வனால் உண்டாக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். நம்ம போல அவங்களும் ஒருத்தர். They are not immortals, they are not super powers, super heroes. ஆனா இன்னைக்கு அவங்க வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா கடவுளை மறந்துடுறாங்க, அவங்க சொன்ன தீர்க்கதரிசனத்தை பிடிச்சிக்கிறாங்க. இனி நீங்க பார்க்கும் பொழுது முன்னெல்லாம் இல்லாத ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, இந்த வருடத்தின் ஆரம்பத்திலே ஒரு ஊழியக்காரர் என்ன சொல்றார், அந்த ஊழியக்காரர் என்ன ப்ராஃபஸி கொடுக்கிறார், இந்த உலகம் அழியும், இந்த கேடுகள் நடக்கும், இதெல்லாம் சொல்றாரு, இதெல்லாம் குறிச்சு வச்சுக்கிறது. பைபிளை படிக்கிறது இல்லை, கூட யார்கிட்ட காசப் பண்ணும்போது பேசும்போது சொல்றது, இந்த ஊழியக்காரர் சொல்லிருக்காரு தெரியுமா, இதெல்லாம் நடக்கும், தப்பி தவிர நடந்துருச்சுன்னு வச்சுங்களேன், உடனே சொல்றது, அவர் அன்னைக்கு சொன்னார்ல நடந்துருச்சு பார்த்தீங்களா. இன்னைக்கு இந்த தீர்க்க தரிசனம் என்பது தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. எதை குறித்து சொல்லுகிறார்? உன்னை திருத்திக்கொள், உன்னுடைய செயல்பாடுகளை, உன்னுடைய அக்கிரமங்களை நீ மாற்றி அதை உன்னை நடத்தி திருப்பும்படி உன் பாவங்களை விட்டு விலகு, இது நான் உனக்கு கொடுக்குற அடையாளம். அது தீர்க்க தரிசனமா சொல்றார். இன்றைக்கு நம்ம அதை விட்டுட்டு என் வாழ்க்கை என்ன நடக்கும், இந்த ஊருக்கு என்ன நடக்கும், இந்த நாட்டுக்கு என்ன நடக்கும், இதை நம்ம என்ன பண்றோம், இன்னைக்கு we are becoming those prophets, those godly people, those ministers, the evangelists, those pastors, we keep them as idols and icons. இப்படி தீர்க்கதரிசனம் சொல்லக்கூடிய அந்த ஊழியக்காரர்களை நாம் முன் தலையில தூக்கி வச்சுக்கொண்டு கர்த்தர் சொன்ன வார்த்தையை மறந்து விடுகிறோம், வேதத்தை மறந்து விடுகிறோம், அவருடைய வார்த்தையை கைக்கொள்வதில்லை. ஆனால் இவங்க எப்படி சொன்னாங்க, அப்படி சொன்னாங்க. அடுத்தது அவர் தீர்க்கதரிசனம் மட்டும் முடிக்கல, குறி சொல்லக்கூடிய குறிகாரர்கள், not your diviners, people who happen to have their evil spell and what they will command an evil. ஒரு அசுத்தாவி கிட்ட கட்டளையிட்டு இவங்க வாழ்க்கையில என்ன பிரச்சனை, என்ன நடக்கலாம், என்ன நடக்கும், என்ன நடக்கக்கூடாது, எப்படி பண்ணலாம்,
இப்படி கேட்கக்கூடிய குறிக்காரர்கிட்ட போயிட்டு கேட்குறாங்க. இது மட்டும் இல்லை, in foreign countries there are people who happen to dream. நீங்க போயிட்டு ஒரு இடத்துல உட்காந்துட்டீங்கன்னா உங்களை அப்படியே என்ன பண்ணுவாங்க, அவங்க உங்களுடைய மைண்டை ரீட் பண்ணுவாங்க. நீங்களும் அவங்க ஒரு ஸ்லீப்குள்ள போவீங்க. they will dream about you. they will know what is going on in you. So what they will do is they will tell you what is going on in your life. இந்த தீர்க்கதரிசிகள், இந்த ப்ராஃபெட் சொல்லக்கூடிய இந்த ப்ராஃபசிஸும், இந்த குறிகாரர்களும், இந்த சொப்பனக்காரர்களும், இந்த ட்ரீமர்ஸும், இது இல்லாம இந்த நாள் குறிச்சு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, இந்த ஜோசியக்காரங்க. இந்த நாள் பண்ணுங்க, இந்த நாள் செய்யுங்க, அந்த நாள் செய்யாதீங்க. இந்த நாள் பார்க்கிறவர்களும் ஜோசியக்காரர்களும் உங்கள் சூனியக்காரரும். இந்த சூனியக்காரன் நம்ம சொல்லும் பொழுது இல்லாத ஒரு விஷயத்த இருக்கிறதா சொல்லி அதற்கு இது பரிகாரம்லாம் சொல்லக்கூடிய இந்த சூனியக்காரர்களுக்கு என்ன என்ன ஆண்டு சொல்ற வசனத்தின்படியா செவி கொடாதிருங்கள். திரும்ப நான் படிக்கிறேன், கேளுங்க. உங்களுக்கு சொல்லுகிற உங்கள் தீர்க்கதரிசிகளுக்கும் உங்கள் குறிகாரருக்கும் உங்கள் சொப்பனக்காரருக்கும் உங்கள் நாட்பார்க்கிறவர்களுக்கும் உங்கள் சூனியக்காரருக்கும் நீங்கள் செவி கொடாதிருங்கள். Therefore hearken not ye to your prophets, not to your diviners, not to your dreamers, not to your enchanters, not to your sorcerers which speak unto you. அப்ப இதெல்லாம் செவி கொடுக்கணும். அப்ப என்ன செவி கொடுக்கணும்? ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும். ஹalleluya, ஆமென். விசுவாசிகள் ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு நீங்களும் ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம ஃபாலோ பண்றோம், உயிரோட இருக்கிறோம். என்ன பண்ணணுமா? ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பின்பற்ற வேண்டும். கட்டளையாக நாம் கீழ்ப்படிய வேண்டும். We need to obey. We need to look onto the Lord's word. We need to follow it and we need to live that according to the word says. இன்னைக்கு கடவுள் நம்மளுக்கு கொடுக்கிற பெரிதான ஒரு காரியம், இந்த காரியங்களை நம்பக்கூடாது என்று சொல்லியும் அநேகர் இந்த காரியங்களை நம்பிக்கொண்டிருக்கிறோம். We still believe if any prophet or any godly man happens to come on a television set or a radio or in a YouTube or in a WhatsApp message or an Instagram, he comes and says, this is what's going to happen. You'll believe the person, you'll believe the prophet, you'll believe all those words, what he says, but you'll not believe the word of God, because God does a personal encounter with everyone. உங்கள் தேவன் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிற நேரம். இந்த நேரத்திலே ஆலயங்கள் எல்லாம் மூடப்பட்டு விட்டது. All the churches have been closed. எங்க வீட்டு பக்கத்துல ஒரு 3 மசூதி இருக்குது, பள்ளிவாசல், இஸ்லாமியர்கள் தொழுது கொள்ளக்கூடிய மாஸ்க். அப்போ ஒரு முறையும் அவர்கள் வழிபடும் பொழுது இந்த ஆசான் என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. ஆசான்ன்றது இந்த ஸ்பீக்கர்ல சத்தம் வெளியில வர இல்லைங்களா, ஒரு 3 முறை 6 முறை அவங்க தொழுவாங்க. இது நம்ம ஆசான் அவங்க சொல்லுவாங்க. இதன் வழியா சொல்லும் பொழுது இந்த நாட்கள்ல கடைசியா ஒரு வார்த்தை வரும். நார்மலா சின்ன வயசுல நான் சொல்லுவேன், அல்லா கூறாங்க அப்படின்னு. ஸோ இது முடிக்கும் பொழுது ஒரு வார்த்தை ஒன்று சொல்றாங்க, சல்லூபி ஆலிவு அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு ஒரு பெரிய டவுட் இருந்துச்சு. என் வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு நண்பர்கிட்ட கேட்டேன்ப்பா, இது என்னப்பா இதுக்கு அர்த்தம் அப்படின்னு கேட்டப்போ, எல்லாம் முடிச்சுட்டு கடைசியா அதை சொல்லுவாங்க, அங்கிள் அதுக்கு அர்த்தம் என்னன்னா, வீட்டிலேயே இருந்து தொழுது கொள்ளுங்கள். நீங்க அடுத்த முறை நீங்க மசூதி பக்கத்துல இருந்தீங்கன்னா, மாஸ்க் பக்கத்துல இருந்தா நீங்க கேளுங்க, சல்லூபி ஆலிவுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு அர்த்தம் நீங்க வீட்டிலேயே இருந்து தொழுது கொள்ளுங்கள். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை எப்படி வச்சிருக்காருன்னா, ஆலயத்திற்கு அடித்துக்கொண்டு அங்க தேவையில்லாத காரியங்களை சிந்தித்துக் கொண்டு காசப் பண்ணிட்டு பாலிடிக்ஸ்ல இறங்கி பிரச்சனையில மாட்டிக்கொண்டு தேவனை தூஷித்து தேவனை தொழுது கொள்ளாமல் மற்ற காரியங்களுக்கு இடம் கொடுத்துருக்கிற நேரத்திலே ஆலயத்தை மூடி தேவன் என்ன பண்ணிருக்காரு, இந்த நாட்களிலே நம்மை வீட்டிலே இருக்கும்படியாய், நம்மை கர்த்தரை நோக்கி நம்ம சேவிக்கும்படியாய் நம்மளை வச்சிருக்கிறார். வசனங்கள் நாம் படித்திருக்கிறோம். இதற்கு முன்பதான செய்தியில, நீ உன் அறை வீட்டுக்குள்ளே சென்று உன் கதவை பூட்டிக் கொண்டு உன் தேவனை தரிசிக்கும்படியாய் தானியேல் பண்ணிருக்கிற அந்த வேலையை நாம் பார்க்கிறோம். இப்படி ஒரு வசனம். இன்னொரு வசனம், நீங்களே அந்த ஆலயம், யூ ஆர் த சர்ச். நீங்க ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு விஷயம். இப்படிப்பட்டதான ஒரு பர்சனல் என்கவுண்டர் கடவுள்கிட்ட நம்மளுக்கு வரும் பொழுது நம்ம ஏன் இப்படிப்பட்ட ஒரு காரியம் நம்ம இறங்குறோம்? பிலீவிங் இன் ப்ராஃபிட்ஸ், பிலீவிங் இன் டிவைனர்ஸ் அண்ட் ட்ரீமர்ஸ் அண்ட் என்சாண்டர்ஸ் அண்ட் சார்சரர்ஸ். வை? தீர்க்கதரிசிகளுக்கும் குறிகாரருக்கும் சொப்பனக்காரருக்கும் ஜோசியம் பார்க்குற நாட்டுக்காரர்களுக்கும் சூனியக்காரருக்கும் நம்ம ஏன் இடம் கொடுக்கிறோம் நம்மளுக்கு புரியல. இப்படியா இருக்கப்பட்ட காலத்திலே பிசாசானவன் நம்முடைய மனதை மாற்றி மற்ற காரியங்கள் மீது நம்பிக்கையை நாம் வைக்கும்படியாய், தேவன் பேர்ல நம்ம நம்பிக்கை அற்றுப்போக பண்ணும்படியே இப்படியான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். ரொம்ப உஷாரா இருக்கணும் தேவஜனமே. Be very careful, my godly people, because this is what his manipulation is there for us.
அவனுடைய செயல்கள் நம்முடைய புத்தி மாறாட்டத்தை இப்படியா இருக்கிறது. எடுத்து வாசிப்போம். மீகா 5ஆம் அதிகாரம் 12வது வசனம். சூனிய வித்தைகள் உன் கையில் இராதபடி அகற்றுவேன், நாள் பார்க்கிறவர்கள் உன்னிடத்தில் இல்லாமற் போவார்கள். Micah chapter 5 verse 12. And I will cut off witchcrafts out of thine hand, and thou shalt have no more soothsayers. இந்த வசனத்தை படிக்கும் பொழுது ஃபேஸ்புக்கில் இந்த லாக்டவுன் ஆரம்பித்த பிறகு, அதுவும் இந்த நியூ இயர் முடிஞ்சு ரெண்டு நியூ இயருக்கு நான் பார்க்கும் பொழுது, எந்தெந்த ஆஸ்ட்ராலஜர்ஸ் எல்லாம் இன்னைக்கு சிட்டியில் வந்து ரொம்ப டாப் மோஸ்ட் ஆஸ்ட்ராலஜர்ஸாக வச்சிருக்கிறாங்களோ, யாரெல்லாம் வந்து டிவியில் நேர்காணல் பேட்டி காணல் அவங்களுடைய வீடியோஸ் எடுத்து போடுறாங்களோ, இல்லை அவங்க யூடியூப்ல போடுறாங்களோ, அவங்க சொன்னது எல்லாமே பொய்ன்னு ஆண்டவர் ப்ரூவ் பண்ணிட்டார். வாட் எவர் தே ஹேவ் செட் இட் இஸ் டர்ன்ட் அவுட். அவங்களால ஒரு கிளியர் டைம் இன்னைக்குள்ள முடியும்னு சொல்ல முடியாது. இந்த கொள்ளை நோய், இந்த கொரோனா, இந்த கோவிட் இன்னைக்குள்ள முடிஞ்சிருங்க, இதுக்கப்புறம் இருக்காதுன்னு சொல்ல முடியாது. இது எவ்வளவு நாள் இருக்கும், என்ன பண்ணும் சொல்ல முடியாது. செகண்ட் வேவ், தேர்ட் வேவ் இருக்கு, அவங்களால சொல்ல முடியாது. சயின்ஸ்ல சொல்றாங்க இருக்குது, வரலாம். ஸோ இப்படியா ஒரு காரியங்களை பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஒரு காரியங்களை தீர்க்கமாக செய்திருக்கிறார். இன்றைக்கு மக்கள் வைத்திருக்கிற, அவர்கள் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையை அற்று போக பண்ணினார், எடுத்து தொலைத்து போட்டார். God has rebuked the people's beliefs on these soothsayers and all these witchcraft people. சூனிய வித்தைகளை உன் கையில் இராதபடிக்கு அகற்றுவேன், நாள் பார்க்கிறவர்கள் உன்னிடத்தில் இல்லாமல் போவார்கள். இனி நிறைய பேர் டிவி ஆஃப் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. டிவி பார்க்க வேணாம், நியூஸ் பார்த்தா பயமா இருக்குது, நியூஸ் எல்லாம் வேணாம், இந்த இதெல்லாம் வேணாம், இன்று ஒரு தகவல் வேணாம், குட் மார்னிங் சென்னை வேணாம், காலை வணக்கம் தமிழகமே அதெல்லாம் வேண்டாம், எனக்கு எதுவுமே வேண்டாம், ஏன்னா இதெல்லாம் போகஸ்னு தெரியுதுன்னு சொல்றாங்க, உட்கார்றாங்க. கர்த்தர் சொல்லிய வார்த்தைகள் அவர் நிறைவேற்றுகிறார். இன்று மனிதன் தன்னுடைய ஒரு பெருமைக்காக சொல்லிய வார்த்தைகள் எல்லாம் கர்த்தர் அற்றுப்போக பண்ணுகிறார். அநேகரை நான் பார்த்திருக்கிறேன், ஒரு புகழுக்காக, ஒரு பெருமைக்காக, காணிக்கைக்காக அநேகர் இந்த காரியங்களை செய்து கொண்டிருக்க நான் பார்த்திருக்கிறேன். ஒண்ணுமே இல்லை, வீட்டுக்கு வருவாங்க, ஒரு ப்ராஃபஸர் சொல்லிட்டு போயிடுவாங்க, ப்ராஃபஸர் நம்ம உட்காந்து தொங்கிட்டு இருப்போம், அப்படியே பிடிச்சிட்டு இருப்போம். ஒரு சொந்த வீடு என்ன பண்ணுவாங்க, ஒரு வாடகை வீட்டில் இருப்போம், இந்த வீடு உனக்கு சொந்தமாகும் போயிடுவாங்க. அந்த ஹவுஸ் ஓனர் என்ன ஃபீல் பண்ணணும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. இப்படியா இருக்கிற காரியங்கள் நான் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஃபால்ஸ் ப்ராஃபஸி and all these things happening. குரு கேட்குறது எல்லாமே ஆண்டவர் சொல்ற அற்று போக பண்ணி சூனிய வித்தைகளை உன் கையில் இராதபடிக்கு அகற்றுவேன்னா, அது உன்னை சூழ்ந்திருக்கவும் செய்யாது, உன்னை அணுகவும் செய்யாது, உனக்கு எந்த கேடும் உண்டாக்க முடியாது, அதை உன்னில் இல்லாதபடிக்கு அகற்றுவேன். The witchcrafts will not be near you, which cannot even win you, which cannot even come and conquer you, or cannot do anything because it will be powerless. I'll remove it, I'll rebuke it. நாள் பார்க்கிறவர்கள் இடத்தில் இல்லாமல் போவார்கள். People who just give time for everything who says this is what happened, they will not be there because you are believing them. You need to believe God. You will believe me when I happen to remove them. அவரை நான் இடத்திலிருந்து அற்று போக பண்ணின பிறகு நீ நம்புவாய். தேவனுடைய வார்த்தைகள் மிகவும் தெளிவாக இருக்கிறது நாட்களிலே. கர்த்தர் நல்லவர். இன்று அநேகர் தேவையில்லாத காரியங்களை மனதிலே உழைப்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு பயம் அவர்களை ஆற்றிக் கொள்கிறது. இவர்கள் பயத்தை பற்றிக் கொள்கிறார்கள். ஒரு பயம் வந்துருமா, எனக்கு வந்துருமா, என் குடும்பத்துக்கு வந்துருமா, யாருக்கா வந்துருமா, அது தாகுமாமே, கொஞ்சம் இவரு நல்லா இருந்துச்சா நல்லா இருப்பாங்களா, நான் இல்லை குடும்பம் ஃபுல்லா போயிடுவேன். இப்படியா பயந்து 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 இருக்கிற காரியங்கள்ல கர்த்தர் உங்களுக்கு சொல்றார், நானே உனக்கு வழியும் சத்தியம் ஜீவனமா இருக்கிறேன். I am the light and I am the path, I am the way to you, God says. Leviticus chapter 19 verse 31. லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். Regard not them that they have familiar spirits, neither seek after wizards to be defiled by them. I am the Lord your God. அஞ்சனம் பார்க்கிறவர்களை நாடி குறி சொல்வர்களை தேடாதீர்கள், அவர்களாலே தீட்டுப்பட வேண்டாம், நான் உங்கள் தேவனாய கர்த்தர். எனக்கு அருமையா இருக்கிற ஒரு வயதான பெண்மணி இந்த காரியத்தை அடிக்கடி அவர்கள் செய்து கொண்டே இருப்பார்கள். நானும் பல முறை சொல்லுவேன். போன்ல பார்க்கும் போதெல்லாம் ராசி பலனோட பத்தி யூடியூப் இருக்கும். போன்ல பார்க்கும் போதெல்லாம் இந்த வாரத்தினுடைய பலன்கள் என்ன, கடகராசி, மேஷராசி, இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, போன்ல வாட்ஸ்அப்லயோ இல்லை அந்த இது மெயிலே பார்த்துட்டு இருப்பாங்க. இது இல்லாம எப்பப்பெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ இந்த பேப்பர்ல வரக்கூடிய அந்த ஒரு மாதத்திற்கு முறையும் 3 மாதத்துக்கு முறையும் வரும் ராசி பலன், அந்த புக்கை வாங்கி வச்சுக்குவாங்க. இப்படியா பல காரியங்கள் இருப்பாங்க. இப்போ உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் அதிலே செல்லும் பொழுது நீங்க என்ன ஆவீங்களா, தீட்டுக்குள் உள்ளாவீர்கள் என்று சொல்றீங்க. அவர்களாலே தீட்டுப்பட வேண்டாம், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர்.
உங்க வீட்டுக்கு ஒருத்தர் வந்து வாஸ்துவை பத்தி சொல்றாரு, உங்க வீட்டுக்கு வந்து ஒருத்தர் வந்து இந்த காரியங்களை பத்தி சொல்றாரு, இப்படிலாம் ட்ரை பண்ணுங்க, அப்படிலாம் பண்ணுங்க, இந்த எலுமிச்சை பழத்தை தூக்கி இங்க மாட்டுங்க, இந்த தேங்காவை தூக்கி அங்க வைங்க, இந்த கிச்சன்ல வந்து தண்ணி குடத்தை தூக்கி இந்த இடத்துல வச்சிருங்க, பாத்ரூம்ல இந்த இடத்துல தான் இது இருக்கணும், இது எல்லாம் உங்களுக்கு சொல்லும் பொழுது இந்த குறி சொல்லுகிறவர்களோ இந்த நாட்பார்க்கிறவர்கள் எல்லாம் என்னன்னா, இவங்க எல்லாம் இவர்களை தெய்வமாக இவர்கள் எண்ணிக்கொண்டு நாங்க கால்குலேட் பண்றதுல பக்காவா இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. God who happens to move those planets, who changes the position of planets, கோள்களுடைய இடத்தை மாற்றி அமைக்கக்கூடிய தேவன். அது மட்டும் இல்லாமல் நமக்கு எப்ப என்ன தேவைன்னு அறிந்திருக்கிற தேவன். மழையா வெயிலா அவர் சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, இவைகளாலே அஞ்சனம் பார்க்கிறவரை நாடி குறி சொல்வதை தேடாதவர்கள் அவர்களாலே தீட்டுப்பட வேண்டாம், நான் உங்கள் தேவனாய கர்த்தர். Regard not them that they have familiar spirits, neither seek after wizards to be defiled by them. I am the Lord your God. These people calculate in a different way. They believe that all the creations what God created is a sign for them. Through that, all those signs are being delivered to them, so they are helping mankind. No. You can worship the Creator, not the creations. இந்த கோள்களை உண்டு பண்ணக்கூடிய, இந்த பிளானட்ஸை உண்டு பண்ணக்கூடிய இந்த தேவனை மறந்து விடுகிறார்கள். ஆனால் அவர் செய்த சிருஷ்டிப்பை எல்லாம் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அதன் நிமித்தமாய் இவர்கள் கணக்கெட்டு சொல்கிறார்கள். கர்த்தர் சொல்கிறார், அவர்களை நீங்கள் நம்ப வேண்டாம். நீங்க நம்பினா தீட்டுப்படுத்திருக்கலாம். You'll be defiled by them because he is the Lord our God. அவரே நம்முடைய தேவனாய கர்த்தர். இந்த நாளிலே அநேக காரியங்கள் உங்களை அச்சமுறுத்தி கொண்டிருந்தாலும் விசுவாசத்திலே நிலையாக தரித்திருங்கள். Please sustain in your faith. A colleague of mine texted me in the evening and said, she texted me in the afternoon, she said, do I need to take a vaccine? We are discussing at home. எங்க வீட்டில் எல்லாம் பேசி கொண்டிருக்கிறோம், வேக்சினேஷன் போடணுமா? நான் சொன்னேன், போடுறது போடாது உங்க இஷ்டம், நான் போட மாட்டேன், நான் ஆண்டவரை நம்புறேன். அது எல்லாம் ஸ்பெசிமனா, அது எல்லாம் வந்து ஒரு மக்கள் மேல ஊசி போட்டு டெஸ்ட் பண்றாங்க. ஒரு நாளைக்கு ஒரு மருந்து, ஒரு வேலை. நான் நம்புற மாதிரி இல்லை. ஒருத்தருக்கு தலை வீங்கி போகுது, ஒருத்தர் கை குடைச்சலா இருக்குது, கால் குடைச்சலா இருக்குது, சைடு எஃபெக்ட்ஸ் நிறையா இருக்குது. இன்னொன்று, அந்த மெடிசன் போட்டு திருப்பி வீட்டுக்கு வந்த பிறகு இம்யூனிட்டி கொஞ்சம் ரைஸ் ஆகிட்டு இறங்கி ஏறும் பொழுது அவங்களுக்கு டெம்பரேச்சர் வரும்போது ஃபங்கஸ் வருது. உங்க இஷ்டம், நீங்க போடுறதும் போடாத உங்க இஷ்டம் அப்படின்னு. அப்போ இது போடலன்னா என்ன கஷ்டம் இல்லை? நிறைய கடலுடைய பிள்ளைங்கள்லாம் செத்து போயிட்டாங்கல்ல. கடலுடைய பிள்ளைங்க செத்து போயிட்டாங்கன்னா அவங்களுடைய வேலை முடிஞ்சது, மிஷின் முடிஞ்சது, ஆண்டவங்களை கூப்பிட்டுக்கிட்டாரு. we should be very careful. நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா நம்மளுக்கு வந்துருச்சுன்னா, நான் ஒரே வார்த்தை சொன்னேன், 1.5 வருடங்கள் ஆண்டவர் காப்பாத்திருக்கிறாரு. அவர் காப்பாற்ற தெரியாது. அடுத்த ஒரு 15 வருஷம், 20 வருஷம், 50 வருஷம் அவர் காப்பாற்ற தெரியாது. இன்னுமா நம்பிக்கை இல்லை? நான் கேட்டேன். அவர்கள் அநேக காரியங்களை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அப்போ செத்து போறவங்க எல்லாம் தப்பு பண்ணாங்களா? அவங்க எல்லாம் பாவம் பண்ணாங்களா? பாவம் பண்ணாங்கன்னு நான் சொல்லலை. அவர் நம்ம வணங்குற கடவுள் வந்து மன்னிக்கிற கடவுள். மன்னிக்கிற கடவுள் தான். பல முறை மன்னிப்பார், சான்ஸ் கொடுத்துட்டே இருப்பார். வணங்கா கழுத்துல ஜனங்கள் பிறகு இஸ்ரவேல்ல என்ன பண்ணார் ஆண்டவர்? எதிரிகளை ஒப்பு கொடுத்துட்டார். When he knew that Israelites are stiff-necked people, when they are not listening to him, he gave them under their enemies. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்த பெரிதான ஒரு வார்த்தை. இப்ப நம்ம மூட பழக்க வழக்கங்களையும் இந்த தீட்டான பொருளை நம்பக்கூடாது. கர்த்தரை சேவிக்கிற கூட்டமாக நாம் இருக்க வேண்டும். We need to be very, very firm in our faith. விசுவாசத்தை ரொம்ப தரித்திருக்கணும். ஆண்டை நோக்கி நாம் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். Deuteronomy chapter 18 verse 10 to 12. Let's read. உபாகமம் 18ஆம் அதிகாரம் 10-12 வசனங்கள் முடிய, தன் மகனையாவது தன் மகளையாவது தீ கடக்க பண்ணுகிறவனும், குறி சொல்லுகிறவனும், நாள் பார்க்கிறவனும், அஞ்சனம் பார்க்கிறவனும், சூனியக்காரனும், மந்திரவாதியும், சன்னத்தக்காரனும், மாயவத்தைக்காரனும், செத்தலிடத்தில் குறி கேட்கிறவனும் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம். இப்படிப்பட்டகளை செய்கிறவன், அல்லேலூயா, இப்படிப்பட்டவர்களை செய்கிறவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன். இப்படிப்பட்ட அருவருப்புகள் நிமித்தம் உன் தேவனாய கர்த்தர் அவர்களை உன் முன் நின்று துரத்தி விடுகிறார். They shall not be found among any one that maketh his son or his daughter to pass through the fire, or that useth the divination, or an observer of times, or an enchanter, or a witch, or a charmer, or a consulter with the familiar spirits, or a wizard, or a necromancer. For all that do these things are an abomination unto the Lord, and because of these abominations the Lord thy God doth drive them out from before thee. கர்த்தர் கொடுத்த பெரிதான வார்த்தை. இந்த நாட்களிலே தன்னுடைய பிள்ளைகளை இந்த காரியங்களுக்கு உட்படுத்துகிறார்கள். They want their child to be in that way just because they believe it. But God says when he's going to bring those wrath, he will take all these irritated abominations,
He will just throw it, burn it, rebuke it. It will not be there in a side. It will burn it into ashes. He does not like it. அருவருப்பான காரியங்கள், இப்படிப்பட்டதான ஒரு பாவங்கள் அவருக்கு பிடிக்காத காரணத்தினாலே அதை சுட்டெடுத்து போடுவார். அதை செய்கிறவர்களையும் பண்ணுவவர்களையும் கர்த்தர் அழித்து போடுவார். This is something different than what we are learning. God is a mighty God and God is a wonderful God. He is so clear about His word. Truth that we need to accept it, that we are saved by Him. இன்றைக்கு அப்படிப்பட்டதான காரியங்களை நாம் நம்பாமல் நாம் நிலைமையாக இருக்கும்படியாய் கர்த்தர் நம்மளை தெரிந்து கொள்றோம். எத்தனை பேர் நீங்க பாக்குறீங்க இதை நம்பி கெட்டவங்க எத்தனை பேர்? People who have tried this, people who had their belief in this, you have seen them getting their life spoiled. Today God is talking to my dear friends. This is the word of God. Sustain in your faith. Do not believe all those things what it has not been entitled to you to listen, to hear, to practice or to feel. உங்களுக்கு கொடுத்திருக்கிற வசனங்களையும் வாக்குத்தத்தங்களை நீங்கள் நிலையாக பற்றிக்கொண்டு விசுவாசத்திற்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். இப்படிப்பட்டதான காரியங்களிலே உங்களை நீங்கள் தாழ்த்திக் கொள்ளாதபடிக்கு, உங்களை நீங்கள் உட்படுத்திக் கொள்ளாதபடிக்கு கர்த்தர் தெளிவாக பேசிக் கொண்டிருக்கிறார். God is so good. He is still guiding us and guarding us and protecting us. அவர் இன்னும் வல்லவராக இருக்கிறார். நம்மை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார், ஸ்திரமாக வைத்துக் கொண்டிருக்கிறார், பலப்படுத்திக் கொண்டிருக்கிறார், ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். கடைசியாக எடுத்து வாசிப்போம். யோவான் 14 அதிகாரம் 6வது வசனம். John chapter 14 verse 6. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான். ஆமென். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். Jesus said unto him, I am the way, the truth and the life. No man cometh unto the Father but by me. A great word of God has been given. So you are clinging on, you're trusting on to the great God who happens to be your way, your truth, your life, because only He has come from Father, no one. தேவனிடத்தில் வந்திருக்கிற, பிதாவிடத்தில் வந்திருக்கிற ஒரே தேவன் இயேசு, அவரே நாம் பின்பற்றக்கூடிய வழியும், நாம் சொல்லக்கூடிய, பேசக்கூடிய, பின்பற்றக்கூடிய சத்தியமும், நம்முடைய வாழ்க்கைக்கு ஜீவனமா இருக்கிறார். அவரை அல்லாமல் நமக்கு ஒன்றுமில்லை. கர்த்தருடைய வார்த்தையில் தரித்திருக்கும்படியாய், தரித்திருக்கும்படியாய் உங்கள் சுகத்தையும் பலத்தையும் உங்கள் பாதுகாப்பையும் உங்கள் வாழ்க்கையும் நீங்கள் மேம்படுத்திக் கொள்ளும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். To restore all that you have lost, to have faith, to be in Him, to live in Him, and to cherish in Him. This is what God wants. Let's close our eyes and look unto God for a minute. கண்களை யாவரும் மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஒரு சில விண்ணப்பங்கள் இந்த நாட்களிலே அருமை சகோதரி மேரி அவர்கள் முன் வந்து இந்த ஜெப விண்ணப்பங்களுக்காக ஜெபிக்கும்படியாய் கேட்டுக்கொள்கிறேன். இதை முடித்த பின்பு சகோதரி பிரீதா அவர்கள் இறுதி ஜெபத்தை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். Reverend Vincent Rajkumar, Mrs. Rachel, Miss Rebecca, Abigail and Karen and their mother-in-law. Totally 6 of them are tested positive, COVID positive. And Brother Vincent Rajkumar and Mrs. Rachel are there in ventilation and very critical. He also had a cardiac arrest 3 times in the last 24 hours. ஒரு தேவ ஊழியர், குடும்பமாக ஊழியம் செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு நண்பர், அவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும்படியாய், கர்த்தர் கூடிய சீக்கிரம் அந்த 6 பேருக்கும் சுகத்தை கொடுக்கும்படியாய், அந்த ஐசியூவிலிருந்து மீட்டுக் கொண்டு வரும்படியாய், தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்தவர்கள், தேவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள், கர்த்தர் அந்த குடும்பத்தை காப்பாற்றும்படியாய் ஜெபிக்கும்படியாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டும் அல்லாமல் அந்த மத்தியில் இருக்கக்கூடிய ஆஸ்டின் ரெபேரோ, அனிதா ரெபேரோ, அவருடைய மகள் ஆண்ட்ரினா மிஷேல் ரெபேரோ அவர்களுக்காகவும் ஜெபிக்கும்படியாய், கோவிட் பாசிட்டிவா வீட்டில் இருக்கிறாங்க, குவாரண்டைன்ல இருக்கிறாங்க, அவங்களுக்காக ஜெபிக்கும்படியாய், கர்த்தர் சுகத்தை கொடுக்கும்படியாய் இந்த நேரத்தில் ஜெபித்து அவர்களுக்கு கர்த்தர் சுகத்தை கொடுக்கும்படி ஜெபிக்கும்படியாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரம் இல்லாமல் அநேக குடும்பங்கள் தங்களுடைய குடும்பத்தாரை இழந்திருக்கிறார்கள், அனாதைகளாக நின்று கொண்டிருக்கிறார்கள், அவளுக்காக நீங்கள் ஜெபிக்கும்படியாய் பட்சமாய் அன்போடு அழைக்கிறேன். ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. நன்றி 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 ஆண்டவரே, ஜீவனுள்ள தேவனே, நீர் இறங்கி வந்திருக்கிறீரையா எங்களுக்காக. அப்பா உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைக்கும் நீர் ஜீவனோடு ஆண்டவரே நீர் அமர்ந்திருந்து நீர் எங்களை பார்த்து கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரிக்கிறேன். அப்பா உம்மை நோக்கி கூப்பிடுவர்களுக்கெல்லாம் ஜீவனை ஊற்றி கொண்டிருக்கிறவரே ஐயா, உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. இந்த அருமையான நாளை நீர் காண செய்திரே செய்யா, அதற்காய் நன்றி நன்றி சுவாமி, நன்றி தகப்பனே. இன்றைய தினத்திலே இசப்பா அநேகர் ஆண்டவரே, இன்றைய தினத்திலே அப்பா இந்த நேரத்திலே உம்மோடு தகப்பனே இந்த டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி மூலியமாக ஆண்டவரே இணைந்து கர்த்தாவே உம்முடைய வார்த்தைகளை கேட்க நீர் செய்த கிருபைக்காய் நன்றி.
ஆண்டவரே இன்று தினத்துல கூட சுவாமி ராஜா எனக்கு கொடுக்கிறதப்பட்டதான ஆண்டவரே இந்த ஜெப விண்ணப்பங்களுடைய சமூகத்துல கொண்டு வருகிறேன் அப்பா. எங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவரே அப்பா, நீர்தாமே ஜெபிக்க ஞானத்தை தரும்படிக்கு ஜெபிக்கிறேன், வல்லமை தரும்படிக்கு ஜெபிக்கிறேன். என்னுடைய ஜெபங்கள் உம்மிடத்துல எட்டாதபடிக்கு எனக்குள்ள ஏதாவது பாவங்கள் இருந்தால் ஐயா நீர் என்னை மன்னித்து போடும்படிக்கு ஜெபிக்கிறேன் அப்பா. எனக்குள்ள இருக்கிறதான எல்லா விதமான ஆண்டவரே தீட்டான காரியங்களை நீர் எடுத்து போடும்படிக்கு ஜெபிக்கிறேன் அப்பா. உம்முடைய வல்லமையினால நிரப்பும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஐயா இந்த நேரத்துல கூட கொடுக்கப்பட்டிருக்கிறதான அந்த ஜெப விண்ணப்பத்திற்காக வருகிறேன் அப்பா. அப்பா ரெவரண்ட் வில்சன் அவருக்காக நாங்க வருகிறோம் ஆண்டவரே. அவங்க வீட்டுல இருக்கிறதான அப்பா அந்த 6 பேருக்கும் ஆண்டவரே கோவிட் இருக்கு என்று பிரதர் சொல்லியிருக்காங்க டாடி. ஆண்டவரே அந்த ஒவ்வொரு நபர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த ஐசியூக்குள்ள ஆண்டவரே அவர்கள் இருக்கிற வேலையில அப்பா நீர் அங்கே இறங்கி வரும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா உங்களுடைய பிரசன்னத்தை அந்த இடத்துல தரும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் தொடும்படிக்கு ஜெபிக்கிறேன் அப்பா. அப்பா சுகமாக்குகின்ற வல்லமையினாலே ஐயா நீர் அவர்களை தொட்டு சுகமாக்கும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீர் காயப்பட்ட கரத்தோடு ஐயா நீர் அவர்களை தொடும் பொழுது ஆண்டவரே முற்றிலுமான சுகம் அந்த பிள்ளைகளுக்கு அங்க கிடைக்குமே சுவாமி. ஆண்டவரே உமக்காக ஊழியம் செய்த குடும்பங்களை ஐயா நீர் பார்க்கும்படிக்கு ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா அவர்களுடைய ஊழியங்களை பாரும் சுவாமி. ஆண்டவரே அநேகருக்கு ஆண்டவரே உம்மை குறித்து அவர்கள் சொல்லியிருப்பார்களே ஏசப்பா. இந்த தினத்திலே ஐயா நீர் அவர்கள் எடுத்தீர்களா ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே அநேக ஆத்துமாக்கள் யாரப்பா அவர்கள் ஜெபிப்பார்கள் ஆண்டவரே. அப்பா இவர்கள் சாட்சியாய் வந்து உமக்கு ஆண்டவரே இன்னும் வைராகியமாய் ஊழியம் செய்ய அவர்களை பயன்படுத்தும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உங்களுடைய ஊழியக்கார பிள்ளைகள் ஒரு பொழுதும் வெக்கப்படாதபடிக்கு நீர் காத்துக்கொள்ளும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உடைய ரத்தத்தை நீர் அவர்கள் மீது தெளிக்கும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உடைய ரத்தத்தின் வல்லமையால ஏசப்பா நீர் அவர்களுக்கு பூர்ண சுகத்தை கட்டளையிடும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஐயா நீர் நல்லவரும் வல்லவரும் போதுமானவருமாய் இருக்கிறீர் ஐயா. அப்பா ஆபத்தினாலே என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு விடுதலை அளிப்பேன் என்று நீர் சொன்னீரே ஏசப்பா. ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. உண்மை நோக்கி கூப்பிடுகிறோம் ஆண்டவர், உண்மை நோக்கி கதறுகிறோம் ஐயா. நீர் இறங்கும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அது 6 பேருக்கும் ஐயா நீர்தான் சுவாமி முழுமையான சுகத்தை கொடுத்து அவர்களை ஐசியூல இருந்து வெளியே கொண்டு வரும்படிக்கு தாழ்மையோடு கெஞ்சி மன்றாடுகிறேன் ராஜாவே. நிச்சயமாய் நீர் இதை செய்வீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறேன் ஏசப்பா. மிஷலுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மிஷல் கூட கோவிடால அஃபெக்ட் ஆகி ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, ஹோம் குவாரண்டைன்டா இருக்காங்க போல ஏசப்பா. ஐயா நீர்தாமே அந்த பிள்ளையை நீர் அபிஷேகம் பண்ணும்படிக்கு ஜெபிக்கிறேன். அநேக நேரத்துல ஆண்டவரே தன்னுடைய தாய்க்காகவும் தன்னுடைய வேலைக்காகவும் வந்து ஆண்டவரே அவங்க சாட்சிகளை சொல்லியிருக்காங்க ஏசப்பா. ஐயா நீர் அது அவைகளை பார்க்கும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உடைய பிள்ளைகளை நீர் கனப்படுத்தும்படிக்கு ஜெபிக்கிறேன் ரட்சகரை. ஸ்தோத்தரிக்கிறேன் ஐயா. நீர் பலப்படுத்தும் ஆண்டவரே, பலப்படுத்தும் தகப்பனே. ஹல்லேலூயா. அப்பா நீங்க தொடுங்கப்பா, மிஷில தொடுங்கப்பா. அப்பா முற்றிலுமாய் ஆண்டவரே அந்த கிருமி ஆண்டவரே அப்படியே சுட்டரிக்கப்படட்டும் அப்பா. ஆவியானவரே நீர் அவளுக்குள்ள இருந்து நீர் உடைய கிரியை செய்யும்படிக்கு ஜெபிக்கிறேன். பட்சிக்கின்ற ஆவியானவரே, சுட்டெரிப்பின் ஆவியானவரே, உடைய அக்கினினாலே ஐயா அந்த கிருமிகளை எல்லாவற்றையும் சுட்டெரிக்கும்படிக்கு ஜெபிக்கிறேன். இன்னும் வைராகியம் உள்ள பிள்ளைகளாய் நீர் மாற்றும்படிக்கு ஜெபிக்கிறேன். விரைவிலே ஆண்டவரே இந்த மீட்டிங்ல கலந்து ஆண்டவரே மிஷல் சாட்சி சொல்ல நீர் பயன்படுத்தும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அந்த வீட்டுல கூட ரெபேரியோ மேம் அவங்களுடைய டேடியை எழுந்து தவிக்கிறாங்க ஏசப்பா. ஆண்டவரே அந்த குடும்பத்திற்கு நீர்தாம் இளைப்பாறுதலை தரும்படிக்கு ஜெபிக்கிறேன். ஒரு தெய்வீக சமாதானத்தினாலே நீர் அவர்களை சூழ்ந்து கொள்ளும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நேரத்துல கூட ஆண்டவரே அவர்கள் வீட்டுல இருக்கிறதான அந்த நிம்மதியற்ற காரியங்களை நீர் பார்க்கிறீர் சுவாமி. ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் சீர்படுத்தும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்ப ஆஸ்டின் பிரதருடைய விசுவாசத்தை பார்க்கும்படிக்கு ஜெபிக்கிறேன். அவர்களுக்கு ஆண்டவரே சகோதரி இடத்துல இருக்கிறதான அந்த பயங்கள் எல்லாவற்றும் அவிசுவாசங்கள் எல்லாவற்றையும் நீர் நீக்கி போடும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்க அவங்க விசுவாச பாதையிலே நீர் அவங்களை பலப்படுத்தி கொண்டிருப்பதுக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். நன்றி 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 தகப்பனே. ஆண்டவரே இன்றைய தினத்துல அநேகர் எங்களை சுற்றி மறித்து கொண்டு இருக்கிறாங்க ஏசப்பா. அப்பா அவைகளை காண முடியவில்லை சுவாமி, பார்க்கறதுக்கு முடியல டாடி, பலன் இல்லப்பா. அப்பா எங்க ஃபேமிலியில கூட நிறைய பேர் மறித்து கொண்டிருக்காங்க டாடி. ஐயா நீங்க இரக்கம் பாராட்டினீங்கன்னா நிச்சயமா இதெல்லாம் தடுக்கப்படும் ஆண்டவரே. அப்பா இந்த காலத்துல இந்த கோவிட்னால எஃபெக்ட் ஆன அத்தனை பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. அந்த கல்வாரியின் நாயகனே, இந்த கல்வாரியில் எனக்காக மரித்தீர் ஐயா. நீர் அந்த கல்வாரியிலே ஆண்டவரே இந்த பிசாசானவனை தோற்கடித்தீர் ஏசப்பா. அந்த அந்தி கிறிஸ்துவின் ஆவிகள் எல்லாவற்றையும் நீர் முடக்கும்படிக்கு ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. கட்டும்படிக்கு ஜெபிக்கிறேன் அப்பா. உம்முடைய பிரசன்னத்தை ஒரு பிள்ளைகள் மீது இறக்கும்படிக்கு ஜெபிக்கிறேன். ஆவியானவர் நீ பொழிந்தருளும்படிக்கு ஜெபிக்கிறேன் அப்பா.
அப்பா லங்ஸுக்குள்ள ஆண்டவரே பிரீத் பண்ண முடியாம ஆக்ஸிஜன் லெவல் குறைந்து ஆண்டவரே லங் ஃபெயிலியரால தவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஏசையா. உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது நீர் மனமிறங்கி அவர்களை நீர் தொட்டு சுகமாக்கும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஆண்டவரே விசுவாசத்திலே அவர்கள் அலைக்கடி ஆண்டவரே அவர்கள் அசைக்கப்படாதபடிக்கு நீர் காத்துக் கொள்ளுங்கப்பா. கடைசி நாட்களிலே பிசாசானவன் விசுவாசத்தை அசைக்கிறவனாய் இருப்பான் என்று கர்த்தாவே நாங்கள் படுத்தியிருக்கிறோமே ஆண்டவரே. ஜனங்களுக்கு அன்பு அற்று போகும் என்று நீர் சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே ஏசப்பா. அந்த மாதிரி நடக்காதபடிக்கு நீர் காத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. உம்முடைய பிள்ளைகளுக்கு உணர்வு தாங்க டாடி. அப்பா தயவு செய்து இப்போ அந்த பெட்ல மரண படுக்கையிலே ஆண்டவரே அந்த தருணத்துல இருக்கிற ஒவ்வொரு ஆத்மாக்களுக்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. புதுப்பித்தருளும் ஆண்டவரே. புதிய லங்ஸ் டயத்தாரும் சுவாமி. நீர்தான் ஆண்டவரே எங்களோட படைப்பாளி. உங்களுக்கு தெரியாம எதுவுமே நடக்காது ஏசப்பா. நீங்க மறுபடியுமாய் எங்களுக்குள்ள என்னென்னலாம் ஆண்டவரே சேதாரமா இருக்கோ ஆண்டவரே, அந்த பார்ட்ஸ் எல்லாம் உம்மால புதுப்பிக்க பண்ண முடியும் சுவாமி ராஜா. போங்க டாடி, போங்க டாடி. தொடுங்கப்பா, தொடுங்கப்பா. உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய தாங்கப்பா. நீங்க நல்லவர், வல்லவர் என்று ஆண்டவரே சாட்சி சொல்ல நீங்க பயன்படுத்துங்கப்பா. நீங்க அவங்கள என்ன நோக்கத்துக்காக அனுப்பிச்சீங்களோ அந்த நோக்கம் நிறைவேறட்டும்ப்பா. உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும் தகப்பனே. அப்பா நாங்கள் ஒன்றுமில்லாத குப்பையும் அற்புமாய் இருக்கிறோம் ஆண்டவரே. ஐயா உம்முடைய நாமத்திற்கு மாத்திரமே தகப்பனே ஜீவிக்க உதவி செய்தருளும் சுவாமி. எங்களிடத்துல ஒன்றுமில்லை சுவாமி, ஒன்றுமில்லை ராஜாவே. எல்லாம் நீரே, எங்களுக்கு இருப்பது எல்லாம் நீரே. உம்முடைய விசுவாசத்திலே ஆண்டவரை தரித்திருக்க எங்களுக்கு உதவி செய்தருளும் அப்பா. அநேகருக்கு ஜெபம் செய்ய கர்த்தாவே நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நேரத்துல கூட அப்பா எங்களை ஜெபிக்க வைத்ததுக்காக ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவர். உம்முடைய நாமத்தை இயேசு என்கின்ற நாமத்தையே நாங்கள் உயர்த்துகிறோம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். துதியும் கனமும் உடைய நாமத்தில் ஏறடிக்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே ஆமென். ஆமென். துதிக்கிறோம்ப்பா, துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. துதிகள் மத்தியிலே வாசமாயிருப்பவரே, நல்லவரே, வல்லவரே, வாக்கு மாறாதவரே, எங்களோடு கூட எப்பொழுதும் இருப்பவரே, எங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் சுவாமி. தகப்பனே இன்றைய நாள்ல இன்றைய தினத்தை தகப்பனே எங்களை ஜீவனோடு வைத்திருக்கிறே அதற்காக நன்றி, நன்றியோடு போய் துதிக்கிறோம் சுவாமி. நாங்கள் நிற்பதும் மூலமாக இருப்பதும் ஒரு கிருபையா இருக்கப்படுங்கள். நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. இதோ இந்த நேரத்துக்காய் தகப்பனே எங்கள் தேசத்துக்காக இந்த சமூகத்துல வருகிறோம். அப்பா தேசத்துல காணப்படுறதுக்கான காரியங்களை தகப்பனே நீங்க பார்த்து கொண்டிருக்கீங்க சுவாமி. அப்பா தகப்பனே இந்த ஜனங்களுக்காக நீங்க பரிதவிக்கிறீர்கள் என்று வசனம் சொல்றது சுவாமி. தகப்பனே வெகு சீக்கிரத்துல இந்த காரியங்கள் எல்லாம் மாற்றி போடுங்கப்பா, மாற்றி போடுங்க தகப்பனே. மரணத்தை நிறுத்தி போடுங்க சுவாமி. எல்லாருக்கும் ஆண்டவரை சுகமளிக்க வலிமையை நீங்க ஊற்றும்படியாய் தெரிவிக்கணும்ப்பா. அநேக தகப்பனே அப்பா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனவங்க எல்லாம் தகப்பனே குணமாகி போக நீங்க கிருபை பாராட்டுங்க. சத்ருவானவன் வெட்கப்பட்டு போகட்டும் சுவாமி. அப்பா சத்ருவானவன் எவ்வளவு சிங்கத்தை போல எவ்வளவு விழுங்காம சொல்லி வகை தேடி கொண்டிருக்கானப்பா. தகப்பனே அவன் வெட்கப்பட்டு போகட்டும் அப்பா, வெட்கப்பட்டு போகட்டும் சுவாமி. அப்பா அவனுக்கு பெர்மிஷன் கொடுக்காதீங்க. யாருடைய ஜீவனையும் தொடுவதற்கு அவனுக்கு அதிகாரம் இல்ல சுவாமி. தகப்பனே நீங்க கொடுக்குற அதிகாரத்துல தான் தகப்பனே அவனை எடுத்துக்கொண்டிருக்காப்பா. அவனுக்கு அதிகாரம் கொடுக்காதீங்க தகப்பனே. அநேகர் மரணித்துக் கொண்டிருக்காங்க சுவாமி. அநேக குடும்பங்கள் தங்களுடைய அசாதங்களை இழந்து தவித்துக் கொண்டிருக்காங்க தகப்பனே. அந்த காரியங்களை அனுவே ஒரு வெகு சீக்கிரத்தை நிறுத்தி கொடுப்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று கப்பல் சொல்வது போல எங்கள் தேசம் அனுவரே மெய்யான வெளிச்சமாகிய உண்மை காணுபடியாக சுவாமி. அப்ப அந்த மரண இருளையானவரை எங்கள் தேசத்தை எடுத்துக்கொடுபடியா ஜெபிக்கிறோம் தகப்பனே. அந்த நேரத்துல கூட சுவாமி டெலிவரி இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. குடும்பத்துல ஒவ்வொருத்தரும் நீங்க பேர்த்தராய் கொடுங்க, ஆசை கொடுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. சிறு குழந்தைகள் வயதானவர்களாக ஒவ்வொருவரும் நீங்க பேர்த்தராய் கொடுபடியா ஜெபிக்கிறோம் சுவாமி. வெளியிலே போகிறவர்கள் வருபவர்கள் ஒவ்வொருத்தரும் பேர்த்தராய் பாதுகாத்துக் கொள்ளுங்க, பாதுகாப்புல நடத்தபடியா ஜெபிக்கிறோம். அடுவரே அப்பா எங்க குடும்பத்துல அன்பின் ஐக்கியங்கள் அடுவரே பெருகட்டும் சுவாமி. அடுவரே நாங்கள் வீட்டுல நாங்கள் நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணும் பொழுது அடுவரே பெற்றோர் மனைவி கணவன் மனைவி பிள்ளைகள் என்று சொல்லி அடுவரே எங்களுக்குள்ளாக அந்த அன்பு நீங்க வர்த்திக்க பண்ண முடியாது ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்ப நாங்கள் இன்னும் அன்புல தேவ அன்புல நாங்கள் பலப்பட குடும்பமாய் தகப்பனே நாங்கள் அன்புல ஐக்கியப்பட நீங்க திரும்ப பாராட்டுக. எங்களுக்குள்ள எல்லாம் அப்பா எல்லா மனஸ்தாபங்கள் கஷ்டங்கள் எல்லாவற்றையும் எங்களுக்குள்ள நீங்க எடுத்து போடுபடியா ஜெபிக்கிறோம்ப்பா. நாங்கள் அதிக நேரம் வீட்டுல இருக்கும் பொழுது ஒருவரை புரிந்து கொள்ள அடுவரே நாங்கள் மன்னிக்க எங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா தகப்பனே. நாங்கள் அதிக நேரம் வீட்டுல இருக்கும் பொழுது அடுவரே எங்களுக்கு ஜெபிக்க நிறைய டைம் கொடுத்துருக்கீங்க சுவாமி. எங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து தகப்பனே உடைய திறத்தின் வாசலில் நின்று தேசத்துக்காகவும் எங்களுடைய குடும்பத்தின் பாதுகாப்புக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் தகப்பனே அப்பா நாங்கள் ஜெபிக்க அடுவரே அந்த இருதயத்தை எங்களுக்கு தருபடியா ஜெபிக்கிறோம். நீங்கள் உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள் என்று சொல்லி வசனம் சொல்கிறது சுவாமி. அவனமாய் தகப்பனே எதிர்காலம் எப்படி இருக்க போகுது என்று எங்களுக்கு தெரியாது தகப்பனே. அப்பா வருகிற காலங்கள் எப்படிப்பட்டது என்று எங்களுக்கு தெரியாது. எங்கள் பிள்ளைகளுக்காக இந்த சமூகத்துல வருகிற சுவாமி பிள்ளைகளுடைய கரத்தை நீங்க பிடித்துக் கொள்ளுங்க தகப்பனே. எங்கள் பிள்ளைகளை நீங்க வழிநடத்துங்க சுவாமி. அப்பா வீட்டுல இருந்து எங்கள் பிள்ளைகள் படித்துக் கொண்டிருக்காங்க, ஆன்லைன் கிளாஸ் அட்டென்ட் பண்றாங்க தகப்பனே. அப்பா எங்கள் பிள்ளைகளுடைய ஞானத்துல அதுவரே அப்பா எங்களுக்கு தெரியலப்பா எப்படி படிக்கிறார்கள் எங்களுக்கு தெரியாது சுவாமி. அப்பா நீங்க நல்ல போதகரா எங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். எங்கள் பிள்ளைகள் ஞானத்துல குறைவில்லாதபடிக்கு நீங்க நடக்கும்படியா ஜெபிக்கிறோம். எங்கள் பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறோம். வயதான காலத்துல தகப்பனே அவர்களுக்கு அநேக பலவீனம் உண்டு. அந்த பலவீனத்தின் மத்தியில உங்க பலன் பூர்ணமா இருக்கட்டும் சுவாமி. அவர்களுக்கு எந்த விதமான தீங்கான பலவீனங்களும் காப்பாது எந்த விதமான கட்டாவே பலவீனம் ஏற்படாதபடிக்கு நீங்க பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்க மாட்டாங்கப்பே. நேரத்துல கூட சுவாமி டெலிவரி மினிஸ்ட்ரியில இருக்க
கிருஷ்ணனாக்காக, ஆண்டிக்காக, ரேஷ்மாக்காக ஜெபிக்கிறோம். அக்காக்காக, அண்ணாக்காக, நிதின்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. பாதுகாத்துக் கொள்ளுங்க. தேவைகள் எல்லாம் சந்திக்கும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இன்னும் வருகிற நாட்கள்ல நமக்கே உமக்கென்று அநேக ஆத்துமாக்களை அறுவடை செய்யும்படியாக சுவாமி அவர்களுக்கு ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே அப்பா பலத்தை கொடுங்க. வல்லனை எடுத்து போதல்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். தேவைகள் அநேகம் இருக்கு சுவாமி, உங்களுக்கு தெரியும். எல்லாவற்றையும் நீங்க நேர்த்தியா நடத்தி கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். எங்க குடும்பங்கள்ல ஒவ்வொரு குடும்பத்தையும் தகப்பனே என்னையும் மாவும் குறைவுபடாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. தகப்பனே அப்பா, அநேக குடும்பங்கள்ல தகப்பனே இன்னைக்கு வேலைகள் இல்லாமல் இருக்கலாம், சம்பளங்கள் இல்லாமல் இருக்கலாம், எங்களுக்கு தெரியாது தகப்பனே. ஆனால் நீர் ஆண்டவரே சகலத்தையும் அறிந்திருக்கிற தேவன் தகப்பனே. எங்களுக்கு இருக்கிற கொஞ்சத்தை நீங்க நிறைவாக்கி தாங்கப்பா. எப்படி அந்த தாய்பார் வீட்டுல பஞ்சகாலம் முடியும் வரைக்கும் என்னையும் மாவும் குறைபடுவதில்லை என்று வசனம் சொல்ற தவிதமாய் ஆண்டவரே, எங்க குடும்பங்கள் யார் இடத்துல எல்லாம் கொஞ்சம் தான் இருக்குது, அடுத்ததுக்கு நாங்க என்ன செய்வோம் என்று தவித்துக் கொண்டிருக்கிறாங்களோ அந்த குடும்பத்துல கொஞ்சத்தை நீங்க நிறைவாக்கி கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த காலங்கள் எல்லாம் ஆண்டவரே முடிந்து ஆண்டவரே எல்லா சூழலையும் மாறும் வரைக்கும் ஆண்டவரே அவர்கள் ஒன்றுக்கும் குறைவுக்காதபடிக்கு அவர்கள் வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொருத்தருடைய வேலைகளையும் ஆண்டவரே பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த நிலையில்லாத ஒரு சூழ்நிலையில ஒவ்வொருத்தருடைய வேலையும் பாதுகாக்கப்பட்டு சுவாமி ஆண்டவரே பிசினஸ் செய்யறதுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கையில் பிரயாசங்களை நீங்க ஆஸ்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. தகப்பனே, இந்த நாள்ல கூட சுவாமி நாங்கள் சத்தியத்துக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் தகப்பனே நீர் என்னோடு கூட பேசுகிறீரப்பா. அதை நாங்கள் உணர்கிறோம். அதற்காக நன்றி. நன்றியோடு உங்களுக்கு துதிக்கிறோம் சுவாமி. ஆலயங்கள் எல்லாம் மூடி கிடந்தாலும் தகப்பனே நீங்க எங்களை தேடி வரீங்கப்பா. அதற்காக நன்றி அப்பா. உங்களுடைய வார்த்தை எங்களுக்கு தேடி வருகிறது சுவாமி. நாங்கள் ஆண்டவரே உங்களை தெரிந்து கொள்ளவில்லை, நீர் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீங்க சுவாமி. அதற்காக நாங்கள் நன்றியோடு உங்களுக்கு துதிக்கிறோம். நீர் எங்களை தேடி வருகிற தெய்வமா இருக்கிறீரப்பா. அதற்காக நாங்கள் நன்றியோடு உங்களுக்கு துதிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொரு நாளும் தகப்பனே எங்களுக்கு தேவையான மன்னாவளை எங்களை போஷிக்கிறீங்க. அதற்காக நன்றி. நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. தொடர்ந்து கர்த்தாவே எங்கள் மத்தியில வர தடைப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு என்ன சோதனைகள், என்ன வேதனைகள், என்ன பலவீனங்கள் இருந்தாலும் தகப்பனே அதெல்லாவற்றையும் எடுத்து போட்டு கத்திரவாளன் கொண்டு வருகிற எல்லா கடைகளையும் எடுத்து போட்டு எங்கள் மத்தியில அவர்களும் வந்து நாங்கள் ஒரு பெரிய குடும்பமா இவரை நோக்கி பார்த்து நன்றி செலுத்த துதிக்க சாட்சியாய் நிற்க கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஊழியத்தை நீங்க ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு நாளும் தேவைகளை சந்திங்க. ஊழியத்துல இருக்கிறதால எல்லா தடைகளையும் எடுத்து கொடுக்கப்பா. எல்லா அடுத்த இன்டர்நெட் காலேஜுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா பண தேர்வுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, அண்ணாவை நீங்க பலப்படுத்துங்க. ஆண்டியை பலப்படுத்துங்க. குடும்பத்தில் தகப்பனே அப்பா அவர்கள் ஆண்டவரே இந்த ஊழியத்தை செய்வது நிமித்தம் ஆண்டவரே அப்பா அநேகர்கள் அவர்கள் ஜெபிக்கிறது நிமித்தம் கத்திரவாளன் அவர்களை குடும்பத்தை தொடாதபடிக்கு தேவரீர் அவர்கள் குடும்பத்தை நீங்க வேலை அடைக்கும்படியா ஜெபிக்கிறப்பா. நீங்க வேலை அடைங்க. கத்திரவாளன் ஆண்டவரே அப்பா இந்த ஜெபத்துக்கும் முழுத்துக்கும் தடைகளை கொண்டு வராதபடிக்கு சுவாமி ஆண்டவரே அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். உதேசித்த பாதுகாப்பின் கரம் அவங்களோடு கூட இருக்கட்டும் அப்பா. மீண்டுமாக சுவாமி நாங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் இந்த கரத்தில் கொடுக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தின் நிலைப்பாடுகள் இந்த ரத்தத்தை நாங்கள் பூசுகிறோம் அப்பா. தெய்வீக பாதுகாப்பின் கரம் ஒவ்வொரு குடும்பத்தாரோடு இருக்கட்டும் சுவாமி. தலைவர்கள் பட்டவர்கள் மீது உடைய கரத்தை வைக்கும்படியா ஜெபிப்போம். சிறு பிள்ளைகள் மீது உடைய கரத்தை வைங்கப்பா. அப்பா எங்களுடைய பெற்றோர்கள் மீது உடைய கரம் இருக்கட்டும். எங்களுடைய அன்பான சகோதரர்கள் சகோதரிகளோடு கர்த்தாவே உடைய பாதுகாப்பின் கரம் இருக்கட்டும் சுவாமி. பாதுகாத்துக் கொள்ளுங்க. தேவைகள் எல்லாம் சந்திங்க. எல்லா குறைவுகளை நிறைவாக்குங்க. இது வந்து ராத்திரி வேலையில கூட கர்த்தாவே எங்கள் படுக்கையில தகப்பனே அப்பா நல்ல வெற்றியை கொடுத்து எந்த விதமான கர்த்தாவே அப்பா பக்தனுடைய அந்தகார கிரியைகளோ கெட்ட சொப்பனங்களோ சத்துருடைய கர்த்தாவே போராட்டங்கள் எங்களுக்கு இல்லாத படிக்கு நல்ல ஆண்டவரே அப்பா எங்களுக்கு நல்ல உறக்கத்தை கொடுத்து நாளைக்கு காலையில எந்திரிக்கும் பொழுது துதிக்கும் துதியோடு ஒரு புதிய நாளை காண எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. எல்லா துதி கன மகிமை யாவும் உங்களுக்கே செலுத்துகிறோம். நீரே மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுடைய நல்ல பிதாவே. ஆமென். குடும்பங்களை கர்த்தர் மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் இன்னும் அதிகமான வரங்களையும் வல்லமைகளையும் கொடுத்து அநேகருக்கு ஒரு ஜெபிக்கக்கூடிய ஜெப வீர குடும்பமாக மாற்றுவாராக. இன்றைக்கு கிடைத்திருக்கிற இந்த லிங்க் இனி எல்லா நாளும் அதே லிங்க்ல தான் நம்ம ஜாயின் பண்ணோம் ஜூம்ல. இந்த லிங்கை மற்றவரோட நீங்க ஷேர் பண்ணுங்க. யாருக்கெல்லாம் ஜெபம் தேவைப்படுதோ, யாரெல்லாம் விசுவாசிக்கிறோம், யாரெல்லாம் ஆண்டவருக்கு அவருடைய கிட்ட வரணுமோ அவரை பார்த்து கூட்டு வரும்படியா ஒரு சின்ன ஒரு ஊழியத்தை நீங்க பண்ணுங்க. Just share the link what has been shared to you in the WhatsApp with everyone. யாரெல்லாம் உங்க மனசுக்கு படுதோ நீங்களே ஃபார்வர்ட் பண்ணுங்க. டேட் மட்டும் மாற்றி நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஆண்டவர் கூட்டிட்டு வரட்டும். யாரெல்லாம் ரட்சிக்கப்படணுமோ, யாரெல்லாம் ஆசீர்வாதமோ விடுதலையோ ஆண்டவர் கொடுப்பார். கர்த்தர் மகிமைப்படுவார். சேர்ந்து சொல்லுவோம். அனைவரும் ஒருமித்தமாய் அறிக்கையிடுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. Bless the Lord, O my soul, and all that is within me, bless his holy name. Bless the Lord, O my soul, and forget not all his benefits. Amen. Benediction, ஆசீர்வாதம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவினுடைய தேவனுடைய அன்பும் பரிசுத்தனுடைய அன்யோன்ய ஐக்கியமும் சமாதானம் வழிநடத்துதலும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடும் கூட விசேஷமாய் இந்த நோயிலே தவித்துக் கொண்டிருக்கிற அவருடைய பிள்ளைகள், அறியாத பிள்ளைகள், வேதனைப்படுகிற எல்லாரோடும் அவருடைய சமூகம் மட்டும் இருப்பதாக. ஆமென்.
As we join today, tomorrow also we shall join at 8 o'clock to worship God, to know Him more, to be in His presence, to pray and get delivered. இன்று போல நாளையும் நாம் தொடர்ந்து தேவனுடைய பாசத்தை எடுத்திருப்போம். அவரை சந்தித்து நம்முடைய ஆசீர்வாதத்தையும் சுகத்தை பெற்றுக்கொள்வோம். Thank you all for joining us tonight. God be with you. God bless you. God take care of you. Thank you, brother. Good night. Thank you, sister. Thank you, sir. Thank you. Thank you all.